let A be a closed set and B be an open set, then B minus A is an open set and A minus B is a closed set. இது நம்ம எக்ஸாம்பிள்ஸ் போட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். A closed set எடுத்துக்கிங்க, B open set எடுத்துக்கிட்டு B minus A A minus B கண்டுபிடிச்சு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் A equal to closed interval 0, 1 and B minus A கண்டுபிடிக்கணும்னா B வந்து ஒரு largest open set which contains A அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ B எப்படி செலக்ட் பண்ணிக்கலாம்? Let me take B is equal to open interval 0, 5 அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். Then what about B minus A? So B minus A அப்படின்னாக்கா open interval 0, 5 minus close interval 0, 1 அப்படின்னு கட் பண்ணோம்னாக்கா what is the definition of B minus A? Elements of B which is not in A. A இல் இல்லாத at the same time B இல் உள்ள உறுப்புகள் அதான் B minus A. அப்போ A இல் இல்லாமல் B இல் என்னென்ன உறுப்புலாம் இருக்குன்னாக்கா இதில் 1 இருக்கும். Elements of B which is not in A. அப்போ 1, 5 போட்டுக்கலாமா? ஸோ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே எதில் இருக்கும்? பியில் இருக்கும். ஆனால் எதில் இருக்காதுனாக்கா ஏல இருக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது என்னவா இருக்குது? இட் இஸ் ஓப்பன் செட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஓப்பன், செகண்ட் ஒன் வந்து க்ளோஸ்டு செட்டு. ஸோ ஓப்பன் செட்லேருந்து க்ளோஸ்டு செட்டை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்னவா வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு ஓப்பன் செட்டாக வந்திருக்கு. நீங்கள் வேறு மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஓப்பன் செட் வந்து ஓப்பன் இன்ட்ரோல் 0, 1, க்ளோஸ்டு செட்டு ஒரு சிங்கிள்டன் செட் எடுத்துக்கோமே 0.5 அப்படின்னு எடுத்துக்கலாமே. ஸோ ஓப்பன் மைனஸ் க்ளோஸ்டு. ஸோ ஓப்பன் இன்டர்வல் 0, 1லேருந்து இந்த 0.5 கட் பண்ணோம்னா நமக்கு இந்த இன்டர்வல் வந்து ரெண்டாக ஸ்பிளிட் ஆகும். எப்படி? ஓப்பன் இன்டர்வல் 0, 0.5 யூனியன் ஓப்பன் இன்டர்வல் 0.5, 1. ஸோ அகைன் இட் இஸ் அன் ஓப்பன் செட். ஸோ ஒரு ஓப்பன் செட்லேருந்து ஒரு க்ளோஸ்டு செட்டை மைனஸ் பண்ணோம்னா ஆன்சர் நமக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் செட் தான் வரும். அடுத்து ஒரு க்ளோஸ்டு செட்லேருந்து ஒரு ஓப்பன் செட்டை மைனஸ் பண்ணோம்னா ஆன்சர் க்ளோஸ்டு செட் தான் வரும். ஸோ வாட் எவர் பி ஃபர்ஸ்ட் செட் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். ஸோ க்ளோஸ்டு செட்லேருந்து ஓப்பன் செட்டை மைனஸ் பண்ணோம்னா ஆன்சர் வந்து ஒரு க்ளோஸ்டு செட்டாக இருக்கும். இதே மாதிரியே எக்ஸாம்பிள்ஸ் போட்டு பாருங்கள், உங்களுக்கு கிடச்சிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து லிமிட் பாயிண்ட் ஆஃப் எ செட். ஒரு செட்டுக்கு லிமிட் பாயிண்ட் அப்படின்னு எதை நம்ம சொல்கிறோம்? ஸோ லிமிட் பாயிண்ட் ஆஃப் எ செட் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்க, ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது. Limit point of a set. A point P belongs to R is said to be limit point of a set if every neighborhood of P has a point of S other than P. ஒரு ரியல் நம்பர்ல உள்ள ஒரு பாயிண்ட்டை S அப்படிங்கிற ஒரு செட்டுக்கு, ஒரு ரியல் நம்பர்ல உள்ள ஒரு பாயிண்ட்டை எஸ் அப்படிங்கிற செட்டுக்கு லிமிட் பாயிண்ட்னு சொல்லணும்னா அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு நெய்பர்ஹுட் ட்ரா பண்ணோம்னா அந்த நெய்பர்ஹுட்ல எஸ்ல உள்ள பாயிண்ட்ஸ் இருக்கணும் அதர் தேன் பி. அந்த பாயிண்ட் இல்லாம வேற சில பாயிண்ட்ஸ் வந்து அந்த செட்ல உள்ள பாயிண்ட்ஸ் வந்து இருக்கணும். இன்டர்வல்ஸ் வச்சு போடுறது நமக்கு இதுல பெஸ்டா இருக்கும். நமக்கு இன்டர்வல்ஸ் வச்சு சொல்லலாம். இல்லை இந்த செட் 1, 1/2 இது நம்ம செட்டை நம்ம வச்சுக்கணும். இதை ரிசல்ட் நம்ம படிக்கலாம். அப்படி விட்டே இருக்குது அப்படின்னாக்கா இந்த செட்டுக்கு எது லிமிட் பாயிண்ட் அப்படின்னாக்கா 1 லிமிட் பாயிண்டா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணணும்? 1 சுற்றி எந்த மாதிரி ஒரு ஓப்பன் இன்டர்வல் ட்ரா பண்ணாலும் 1 இருக்கிற மாதிரி எந்த மாதிரி ஒரு ஓப்பன் இன்டர்வல் ட்ரா பண்ணாலும் அதான் நெய்பர்ஹுட் ஆஃப் 1 வச்சு இன்டர்வல் ட்ரா பண்ணாலும் அந்த இன்டர்வல்ல இந்த செட்டில் உள்ள நம்பர்ஸ் இருக்கணும் அதர் தேன் 1 இல்லாமல் வேற சில செட்டில் உள்ள நம்பர்ஸ் இதில் இருக்கணும். அதான் கான்செப்ட். இப்போ எந்த நெய்பர்ஹுட் ட்ரா பண்ணாலும் அதாங்க முக்கியமான கான்செப்ட். இப்போ 1 சுற்றி நம்ம எந்த நெய்பர்ஹுட் ட்ரா பண்ணாலும் இதில் எந்த மாதிரி நெய்பர்ஹுட் ட்ரா பண்ணாலும் இதில் அதை 1 தவிர வேற ஏதாவது நம்பர் இதில் வரத்துக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் 0 அதுக்கப்புறம் 1ங்களா, இடையில என்ன நம்பர் இருக்கும்? 1/2. அதுக்கு முன்னாடி தான் இங்கே 1/2. நான் வந்து நெய்பர்ஹுட் வந்து இப்படி ஒரு நெய்பர்ஹுட் ட்ரா பண்ணுறேன். 1க்கு ஒரு நெய்பர்ஹுட் ட்ரா பண்ணுறேன். ஏன்னா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 0.75, 1.25 அப்படிங்கிற ஒரு நெய்பர்ஹுட் ட்ரா பண்ணுறேன். இந்த நெய்பர்ஹுட்டில் கண்டிப்பாக என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா 1 இருக்கும். ஆனால்
இந்த செட்டில் வேற எந்த ஒரு நம்பருமே இந்த செட்டில் இருக்காது. ஸோ லிமிட் பாயிண்ட்னா என்ன? ஒரு நம்பரை ஒரு செட்டுக்கு லிமிட் பாயிண்ட் சொல்லணும்னா அந்த நம்பர் இருக்கிற மாதிரி எந்த ஒரு ஓப்பன் இன்டர்வல் எடுத்தாலும் அந்த ஓப்பன் இன்டர்வல்ல அந்த நம்பர் இல்லாம வேற சில அந்த செட்டில் உள்ள நம்பர்ஸ் அந்த ஓப்பன் இன்டர்வலுக்குள்ள இருக்கணும். இப்ப 1 இருக்குது, 1 இல்லாம வேற ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அது ஒரு லிமிட் பாயிண்ட்னு சொல்லிக்கலாம். 1 மட்டும் தான் இருக்குது, அந்த செட்ல உள்ள வேற எந்த நம்பருமே இந்த செட்டுக்குள்ள இல்ல. ஸோ 1 இஸ் நாட் ஏ லிமிட் பாயிண்ட். அந்த மாதிரி 1/2 இதுக்கு லிமிட் பாயிண்டா இருக்க முடியுமான்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி 1/2 எடுத்துட்டு ஒரு ஓப்பன் இன்டர்வல் டிரா பண்ணோம்னாக்கா 1/2 மட்டும் தான் வரும். வேற இதுல எந்த ஒரு நம்பருமே வராத மாதிரி நம்மளால டிரா பண்ண முடியும். நல்லா கவனிங்க, அந்த இடத்துல என்ன வார்த்தை முக்கியம்? எவ்வரி நெய்பர்ஹுட். உடனே நீங்க ஒரு நெய்பர்ஹுட் டிரா பண்ணிட்டு அதுல நம்பர் இருக்குதே அப்படின்னு சொல்லக்கூடாது. எந்த மாதிரி நெய்பர்ஹுட் டிரா பண்ணாலும், ஒரு இவ்வளவு சின்ன நெய்பர்ஹுட் சின்னதா ஓப்பன் இன்டர்வல் டிரா பண்ணாலும் அதுக்குள்ள கண்டிப்பா அந்த செட்ல அதர் வேற நம்பர்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது லிமிட் பாயிண்ட்னு சொல்ல முடியும். இப்ப இந்த செட்டுக்கு லிமிட் பாயிண்ட் அப்படி இல்லவே இல்லையா அப்படின்னு கேட்டாக்கா இருக்குது. இந்த செட்டுக்கு எது லிமிட் பாயிண்டா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 0 இந்த செட்டுக்கு லிமிட் பாயிண்டா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 0 இருக்கிற மாதிரி எவ்வளவு ஒரு ஸ்மாலஸ்ட் ஓப்பன் இன்டர்வல் டிரா பண்ணாலும், எவ்வளவு ஸ்மாலஸ்ட் ஓப்பன் இன்டர்வல் டிரா பண்ணாலும் -0.1 to -0.1 to 0.1 அப்படின்னு ஓப்பன் இன்டர்வல் டிரா பண்ணாலும் சரிதான். ரொம்ப இன்னும் ரொம்ப ரொம்ப சின்னது -0.00 அப்படின்னு எவ்வளவு இன்டர்வல் டிரா பண்ணாலும் இந்த இன்டர்வல்ல இந்த செட்ல உள்ள நிறைய நம்பர்ஸ் இந்த இன்டர்வல்ஸ்குள்ளலாம் இருக்கும். நீங்க வேணா செக் பண்ணி பார்த்துக்கங்க. இந்த செட்ல எந்த நம்பர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஓப்பன் இன்டர்வல் -0.1, 0.1ல இந்த செட்ல உள்ள என்னென்ன நம்பர்லாம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 1/10க்கு அந்தாண்ட இந்த செட்ல என்னென்ன நம்பர்லாம் வருதோ 1/10க்கு அப்புறம் இன்ஃபைனைட்லி மெனி நம்பர்ஸ் இருக்கு. அந்த நம்பர்ஸ் எல்லாமே இந்த ஓப்பன் இன்டர்வல்ல ஒடியாந்துரும். இதுல என்னென்ன நம்பர்லாம் வரும் அப்படின்னு கேட்டீங்க, இந்த செட்ல என்னென்ன நம்பர்லாம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 1/10,000 அதுக்கு அந்தாண்ட உள்ள நம்பர்ஸ் எல்லாமே 1/10,000க்கு அந்தாண்ட இந்த செட்ல என்ன நம்பர்லாம் இருக்கோ அது எல்லாமே இந்த செட்டுக்குள்ள ஒடியாந்துரும். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்க 0 இருக்கிற மாதிரி எவ்வளவு சின்ன ஒரு ஓப்பன் இன்டர்வல் டிரா பண்ணாலும் அந்த ஓப்பன் இன்டர்வல்ல இந்த செட்ல உள்ள நிறைய நம்பர்ஸ் அந்த ஓப்பன் இன்டர்வலுக்குள்ள ஒடியாந்துரும். ஸோ 0 இஸ் எ லிமிட் பாயிண்ட் இந்த செட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு செட்டுக்கு ஒரு பாயிண்ட்டை நம்ம லிமிட் பாயிண்ட்னு சொல்லணும்னா அந்த பாயிண்ட் இருக்கிற மாதிரி எவ்வளவு சிறிய நெய்பர்ஹுட் எடுத்துக்கிட்டாலும், அதான் எவ்வளவு சிறிய ஓப்பன் இன்டர்வல் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஓப்பன் இன்டர்வல்ல அந்த செட்ல உள்ள நிறைய நம்பர்ஸ் இருக்கணும். ஏன் நிறைய நம்பர்ஸ்னு சொன்னா அடுத்த தியரமே வரப்போகுது. லிமிட் பாயிண்ட் சொல்லிட்டோம்னா அந்த செட்ல உள்ள இன்ஃபைனைட்லி மெனி பாயிண்ட்ஸ் அந்த நெய்பர்ஹுட்ல ஒடியாந்துரும் அப்படின்னு அடுத்த தியரமே சொல்ல போறோம். அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் இருக்குன்னு இங்க அதர் தேன் பி கண்டிப்பா ஒரு பாயிண்ட் இருக்குன்னு சொல்றோம் இல்லைங்களா? அடுத்த தியரம் பின்னாடி என்ன வரும்னு கேட்டாக்கா கண்டிப்பா அப்படி தியரம் டிஃபைன் அப்படி ஸ்டேட்மெண்ட் டிஃபைன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா இன்ஃபைனைட்லி மெனி பாயிண்ட்ஸ் வந்துடும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல போறோம். அடுத்தது அது டெஃபினேஷனாவே இங்க கொடுத்துட்டாங்க. அடுத்து பாருங்க என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. A point P belongs to R is said to be limit point of a subset S of R if and only if every neighborhood of P contains infinitely many points of S. இது ரெண்டும் ஈக்குவல் ஸ்டேட்மெண்ட் தான். சரிங்களா? இதை மேத்தமெட்டிக்கலாக டிஃபைன் பண்ணணும் அப்படின்னாக்கா இதான் மேத்தமெட்டிக்கல் டெஃபினேஷன். என்னங்கிறது நெய்பர்ஹுட்டு, எஸ்ங்கிறது கிவன் செட்டு, இன்டர்செக்ஷன் எடுத்து அதில் பியை கட் பண்ணோம்னாக்கா நான் எம்டி செட் வரணும். செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் டெஃபினேஷன் ஆஃப் லிமிட் பாயிண்ட்டுக்கு டெஃபினேஷன், வேறு எதுவும் கிடையாது. அடுத்து ஐசோலேட்டட் பாயிண்ட். ஒரு பாயிண்ட்டை எப்போ ஐசோலேட்டட் பாயிண்ட் சொல்கிறோம்? A point P belongs to S is called an isolated point of S if P is not a limit point of S. ஒரு பாயிண்ட் எடுக்கிறீங்க, அந்த பாயிண்ட் வந்து அந்த செட்டுக்கு லிமிட் பாயிண்டா இல்லாமல் இருந்துச்சுனாக்கா அந்த பாயிண்ட் நம்ம என்னன்னு சொல்றோம்னாக்கா ஐசோலேட்டட் பாயிண்ட் சொல்றோம். ஸோ ஐசோலேட்டட் பாயிண்ட்டுக்கும் லிமிட் பாயிண்ட்டுக்கும் முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இங்க கொடுத்துருக்க செட் என்னது? நானம்டி செட்டு எஸ். நானம்டி செட் எஸ் லிமிட் பாயிண்ட் வந்து அந்த செட்டுக்கு டிஃபைன் பண்ணும் பொழுது லிமிட் பாயிண்ட் அந்த செட்டுக்குள்ளே இருக்குனுங்கிற அவசியம் இல்லை. ஆனா இங்க பாருங்க, ஐசோலேட்டட் பாயிண்ட் டிஃபைன் பண்ணும் ஒரு செட்டு நானம்டி செட் எஸ்ங்கிறது செட்டு, அந்த செட்டுக்கு பிங்கிறது ஐசோலேட்டட் பாயிண்ட் டிஃபைன் பண்ணோம்னா முதல்ல அந்த பாயிண்ட் எதுக்குள்ள இருக்கணும்? அந்த செட்டுக்குள்ள இருக்கணும். ஸோ
ஐசோலேட்டட் பாயிண்ட் ஆஃப் ஏ செட்னா முதல்ல அந்த பாயிண்ட் வந்து செட்டுக்குள்ள இருக்கணும். ஆனா லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ செட்னா அந்த பாயிண்ட் வந்து அந்த செட்டுக்குள்ளேயே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா பி பிலாங்ஸ் டு ஆர்னு தான் சொல்லியிருக்கேன். செட்ல இருக்கலாம், இல்லாமலையும் போகலாம். ஓகேங்களா? லிமிட் பாயிண்ட் இல்லாம ஒரு செட் இருக்குது, ஒரு பாயிண்ட் இருக்குது ஒரு செட்டுக்கு அப்படின்னாக்கா அது என்னன்னு சொல்றோம்னாக்கா ஐசோலேட்டட் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி என்ன அப்படின்னா இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. இந்த செட் 1 1/2 1/3 1/4 ஆன் சோன் இருக்கு இல்லைங்களா? இந்த செட்டை எடுத்துக்கங்க. இந்த செட்டுக்கு 1ங்கிறது ஐசோலேட்டட் பாயிண்டா அப்படின்னு கேட்டா ஆமா ஐசோலேட்டட் பாயிண்ட். காரணம் என்ன? அது லிமிட் பாயிண்டா இருக்கணும்னா 1 இருக்கிற மாதிரி ஒரு நெய்பர்ஹுட் டிரா பண்ணோம்னா அந்த நெய்பர்ஹுட்ல அந்த செட்ல இருந்து இன்ஃபைனைட்லி மெனி பாயிண்ட்ஸ் இருக்கணும். ரைட். இப்போ நான் 1 இருக்கிற மாதிரி இந்த நெய்பர்ஹுட் போட்டிருக்கேன். இந்த நெய்பர்ஹுட்ல இந்த செட்ல இருந்து எந்த ஒரு நம்பருமே இல்லை, 1 மட்டும் தான் இருக்குது. 1 தவிர வேற எந்த ஒரு நம்பருமே இல்லை. அதான் இங்க சொல்லியிருக்காங்க இஸ் கால்டு 1 மட்டும் தான் வருது. ஆனா லிமிட் பாயிண்டா இருக்கும்னா 1 தவிர வேற சில நம்பர்ஸ்லாம் இருக்கணும். ஆனா இதுல 1 மட்டும் தான் இருக்குது, வேற எந்த நம்பருமே இல்லை. ஸோ it is not a limit point சொன்னோம் இல்லைங்களா? ஸோ since 1 is not a limit point, therefore 1 is isolated point. அப்ப இந்த செட்டுக்கு 0 is a limit point. 0வை தவிர மற்ற எல்லா பாயிண்ட்டுமே இந்த செட்டுக்கு நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னாக்கா ஐசோலேட்டட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, இப்போ இந்த லிமிட் பாயிண்ட்டை பற்றி நிறையா பார்க்கலாம். இப்போ க்ளோஸ் இன்டர்வல் 0,1க்கு எதெல்லாம் லிமிட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கேட்டோம்னாக்கா இந்த செட்டுக்கு 0ங்கிறது ஒரு லிமிட் பாயிண்ட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 0 இருக்கிற மாதிரி எந்த ஒரு ஓப்பன் இன்டர்வல் நம்ம ட்ராப் பண்ணாலும் அந்த ஓப்பன் இன்டர்வல்ல இந்த செட்லேருந்து இன்ஃபைனைட்லி மெனி நம்பர்ஸ் இருக்கும். ஹவவர் இட் மே பி ஸ்மால். எவ்வளோ சின்ன ஓப்பன் இன்டர்வல் ட்ராப் பண்ணாலும் அந்த ஓப்பன் இன்டர்வல்ல இந்த செட்லேருந்து நிறையா நம்பர்ஸ் இருக்கும். ஸோ 0 லிமிட் பாயிண்ட், 1 இஸ் லிமிட் பாயிண்ட். அதே மாதிரி இந்த செட்ல உள்ள எல்லா நம்பருமே அதுக்கு லிமிட் பாயிண்ட் தான். இப்போ இந்த செட்ல 1/2 அப்படிங்கிற நம்பர் இருக்குமானா 1/2 இருக்கும். ஸோ 1/2 இருக்கிற மாதிரி எவ்வளவு நீங்க சின்ன ஒரு நெய்பர் செட்ல இருந்து இன்ஃபைனைட்லி மெனி நம்பர்ஸ் இருக்கும். ஸோ ஆல் தி நம்பர்ஸ் இன் திஸ் செட் ஆர் லிமிட் பாயிண்ட். சரி, ஓகே. இந்த நம்பர்ஸை தவிர வேற ஏதாவது நம்பர்ஸ் இந்த செட்டுக்கு லிமிட் பாயிண்டா இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னாக்கா வாய்ப்பே இல்லை. இந்த செட்ல உள்ள எல்லா நம்பரும் இதுக்கு லிமிட் பாயிண்ட், வேற நம்பர்ஸ் வந்து இதுக்கு லிமிட் பாயிண்டா இருக்க முடியாது. சரி, அடுத்து நான் ஒரு செட் சொல்றேன். ஓப்பன் இன்டர்வல்ஸ் 0,1. இந்த ஓப்பன் இன்டர்வல் 0,1க்கு இந்த செட்ல உள்ள எல்லா நம்பர்ஸுமே லிமிட் பாயிண்டா இருக்கும். காரணம் இந்த செட்ல உள்ள எந்த ஒரு நம்பர் எடுத்து ஒரு ஓப்பன் இன்டர்வல் ட்ராப் பண்ணாலும் அந்த ஓப்பன் இன்டர்வல்குள்ள இந்த செட்ல இருந்து நிறைய நம்பர்ஸ் இருக்கும். ஓகே, 1 இதுக்கு லிமிட் பாயிண்டான்னு கேட்டீங்கன்னாக்கா ஆமா 1 இந்த செட்ல இல்ல. அட் த சேம் டைம் 1 இஸ் ஏ லிமிட் பாயிண்ட் ஆஃப் தி செட். காரணம் 1 இருக்கிற மாதிரி ஒரு எவ்வளவு சின்ன ஒரு ஓப்பன் இன்டர்வல் ட்ராப் பண்ணாலும் அந்த ஓப்பன் இன்டர்வல்ல இந்த செட்ல இருந்து இன்ஃபைனைட்லி மெனி நம்பர்ஸ் உடையாந்துரும். அதே மாதிரி 0வும் இந்த செட்டுக்கு லிமிட் பாயிண்ட். ஸோ ஓப்பன் இன்டர்வல் 0,1க்கு இந்த செட்ல உள்ள எல்லா நம்பர்ஸும் லிமிட் பாயிண்டா இருக்கும். அது இல்லாம 0வும் லிமிட் பாயிண்ட், 1ம் லிமிட் பாயிண்ட். நல்லா கவனிச்சுக்கங்க. ஒரு செட்டுக்கு லிமிட் பாயிண்ட் சொல்லணும்னா அந்த லிமிட் பாயிண்ட் அந்த செட்ல இருக்கலாம், இல்லாமலையும் போகலாம். ஆனா ஐசோலேட்டட் பாயிண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா அந்த செட்ல உள்ள பாயிண்ட் தான். ரைட். அடுத்து டெரிவ்டு செட். டெரிவ்டு செட்னா என்ன? What do you mean by derived set? The set of all limit points of a set S is called the derived set S. Derived set of S, and it is denoted by S dash. ஸோ டெரிவ்டு செட்னாக்கா ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. அந்த செட்டுக்கு எதெல்லாம் லிமிட் பாயிண்ட்ஸோ அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு செட்டில் போட்டோம்னா அந்த செட்டை தான் டெரிவ்டு செட்னு சொல்கிறோம். இப்போ நான் ஏற்கனவே இங்கே சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த செட்டை நம்ம ஏ அப்படின்னு எடுத்தோம்னா இந்த செட்டுக்கு லிமிட் பாயிண்ட் வந்து 0 மட்டும்தான் இந்த செட்டுக்கு லிமிட் பாயிண்ட். சரிங்களா? இந்த செட்டுக்கு 0 மட்டும் தான் லிமிட் பாயிண்ட். ஸோ அந்த செட்டோட டெரிவ்டு செட் இந்த சிம்பிள் டினோட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ ஏ டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஒரே ஒரு லிமிட் பாயிண்ட் மட்டும் தான். ஸோ சிங்கிள் டன் செட் 0. இந்த நொட்டேஷன்ஸ் பற்றி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. டெக்ஸ்ட் புக்கு நொட்டேஷன் மாறும். என்னை பொறுத்த வரைக்கும் பிஜிடிஆர்பியில் பொறுத்த வரைக்கும் ஏ டேஷ் அப்படின்னாக்கா டெரிவ்டு செட் அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா டெரிவ்டு செட் நொட்டேஷனோட அந்த அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருவாங்க. டெரிவ்டு செட் ஆஃப் ஏ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் நிறைய புத்தகங்களில் நொட்டேஷன்ஸ் மாறுறதுனால குழப்பங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி எந்த ஒரு சிம்பிள் கொடுத்தாலும் அந்த சிம்பிளுக்கான மீனிங்கை டெக்ஸ்ட் புக்கில் அந்த கொஷின் பேப்பரில் கொடுத்துருவாங்க எப்போதுமே. ஸோ அதனால் மேக்ஸிமம் அந்த நொட்டேஷனை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த செட்டுக்கு டெரிவ்டு செட் என்னன்னு கேட்டினாக்கா சிங்கிள் டன் செட் 0. சரி, ஓகே. இதை நான் பீயிங் வந்து இந்த ஓப்பன் இன்டர்வல் 0,1 எடுத்துக்கிட்டேன். இதுக்கு டெரிவ்டு செட் என்ன நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஓப்பன் இன்டர்வல் 0,1ல எல்லா நம்பருமே அதுக்கு லிமிட் பாயிண்ட்ஸ் தான். எக்ஸ்ட்ரா 1ம் அதுக்கு லிமிட் பாயிண்டா இருக்கும், 0வும் அதுக்கு லிமிட் பாயிண்டா இருக்கும். ஸோ வாட் இஸ் டெரிவ்டு செட் ஆஃப் த ஓப்பன் இன்டர்வல்
0, 1. The derivative set of open interval 0, 1 is closed interval 0, 1. சரி, closed interval 0, 1 ஒரு செட்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு டெரிவேட்டிவ் செட் என்ன? அந்த செட்ல உள்ள எல்லா நம்பர்ஸுமே அதுக்கு லிமிட் பாயிண்ட்ஸ். வேற நம்பர்ஸ் வந்து அதுக்கு லிமிட் பாயிண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ வாட் இஸ் C dash? C dash is nothing but the closed interval 0, 1. ஸோ டெரிவேட்டிவ் செட் கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. ஒரு செட்டுக்கு எதெல்லாம் லிமிட் பாயிண்டா இருக்க முடியுமோ அந்த லிமிட் பாயிண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு செட்ல எழுதணும்னாக்கா அந்த செட்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னாக்கா டெரிவேட்டிவ் செட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்து அட்ஹெரண்ட் பாயிண்ட். இந்த அட்ஹெரண்ட் பாயிண்ட்டுக்கும் லிமிட் பாயிண்ட்டுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஈஸி தான், கவனிங்க. வாட் டு யூ மீன் பை அட்ஹெரண்ட் பாயிண்ட்? Adherent point. A real number P is called an adherent point of a set S if every neighborhood of P contain a point of S. இதுக்கும் லிமிட் பாயிண்ட் ஆஃப் a செட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் வித்தியாசம். லிமிட் பாயிண்ட் ஆஃப் a செட்டுக்கு contain a point other than P அப்படிங்கிற வார்த்தை இருந்திருக்கும். இங்க என்ன இருக்கு? contain a point மட்டும் தான் இருக்குது. ஸோ நல்லா கவனிங்க. இப்போ நான் ஒரு செட் எழுதுறேன். A equal to set means 1, 2 அப்படின்னு எழுதிட்டேன். சரி, இந்த செட்டுக்கு 1ங்கிறது லிமிட் பாயிண்டா இருக்க முடியுமா? நம்ம என்ன பண்ணணும்? 1ன்னு நம்பர் எடுத்துட்டு அந்த நம்பர் இருக்கிற ஓப்பன் இன்டர்வல் டிரா பண்றோம்னா ஓப்பன் இன்டர்வல் என்ன? ஓப்பன் இன்டர்வல் 0, 9, 1.1. எவ்வளவு சின்ன நம்பர் ஓப்பன் இன்டர்வல் போட்டுக்குங்க. இந்த ஓப்பன் இன்டர்வல்ல 1 வந்து லிமிட் பாயிண்டா இருக்கணும்னா கான்செப்ட் என்ன? இந்த செட்ல 1 தவிர என்னென்ன நம்பர் இருக்கு? 2, 3. அந்த 2, 3ல ஏதாவது ஒரு நம்பர்னாச்சு இந்த செட்டுக்குள்ள இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னாக்கா 1 வந்து லிமிட் பாயிண்ட் சொல்லிக்கலாம். பாருங்க, 1 சுத்தி ஒரு ஓப்பன் இன்டர்வல் டிரா பண்ண, அதுல அந்த செட்ல உள்ள 2ம் இல்ல 3யும் இல்ல, மற்ற எந்த நம்பருமே இல்ல அப்படின்னாக்கா 1 வந்து இந்த செட்டுக்கு லிமிட் பாயிண்ட் கிடையாது. சரி, ஓகே. 2 லிமிட் பாயிண்டா இருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா நம்மளால 2 இருக்கிற மாதிரி ஒரு நெய்பர்ஹுட் டிரா பண்ணி அந்த நெய்பர்ஹுட்ல மற்ற எந்த நம்பருமே வராத மாதிரி நம்மளால டிரா பண்ண முடியும். அதனால 2ம் இதுக்கு லிமிட் பாயிண்டா இருக்க முடியாது. ஸோ 3 இருக்கிற மாதிரி நம்மளால ஒரு ஓப்பன் இன்டர்வல்ல 1ம் 2ம் வராத மாதிரி டிரா பண்ண முடியும். ஸோ அதனால 3யும் இதுக்கு என்ன கிடையாது? லிமிட் பாயிண்ட் கிடையாது. ஸோ பின்னாடி ஒரு தியரமே சொல்ல போறோம். எந்த ஒரு ஃபைனைட் செட்டுக்குமே நமக்கு என்ன வரப்போறது கிடையாதுனாக்கா லிமிட் பாயிண்ட் வரப்போறது கிடையாது ரியல் நம்பர்ஸ்ல. ஸோ இதுல உள்ள எந்த ஒரு நம்பருமே லிமிட் பாயிண்ட் கிடையாது. ஓகே, இந்த செட்ல என்ன சொல்றாங்க? இந்த அட்ஹெரண்ட் பாயிண்ட்டுக்கு என்ன டெஃபினேஷன் சொல்றாங்க? ஒரு செட்டுக்கு ஒரு பாயிண்ட் லிமிட் அட்ஹெரண்ட் பாயிண்டா இருக்கணும்னா அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு நெய்பர்ஹுட் போட்டோம்னாக்கா அந்த செட்ல உள்ள நம்பர் இருந்தா போதும். அதர் தேன் நம்பர் அப்படிங்கிற வார்த்தை இல்லை. இப்ப இந்த செட்ல இருந்து 1ங்கிற நம்பர் எடுத்துக்கிட்டேன். 1 சுத்தி ஒரு நெய்பர்ஹுட் டிரா பண்ணிருக்கேன். இந்த செட்ல உள்ள நம்பர் இருக்கா? இந்த செட்ல 1 இருக்குல்ல, 1 இருக்குது. அப்போ 1 இஸ் அட்ஹெரண்ட் பாயிண்ட். 2 அட்ஹெரண்ட் பாயிண்டா இருக்குன்னு கேட்டாக்கா 2வை சுத்தி ஒரு இன்டர்வல் டிரா பண்ணும் பொழுது 1.9, 2.1 ஓப்பன் இன்டர்வல் டிரா பண்ணிட்டேன். இதுல இந்த செட்ல உள்ள நம்பர் இருக்கா? ஆமா, 2 இருக்குது. அதர் தேன் 2 இருந்துச்சுன்னா அது லிமிட் பாயிண்ட். ஓகேங்களா? அதர் தேன் 2 அந்த கண்டிஷனை டிரா பண்ணிட்டு அந்த நம்பரே இருந்தா போதும் அப்படின்னாக்கா அது அட்ஹெரண்ட் பாயிண்ட். ஓகே, அடுத்து 3 இதுக்கு அட்ஹெரண்ட் பாயிண்ட் ஆனாக்கா ஆமா 3 அட்ஹெரண்ட் பாயிண்ட். ஸோ ஏன்னா 3 இருக்கிற மாதிரி ஒரு ஓப்பன் இன்டர்வல் டிரா பண்ணோம்னாக்கா 2.9, 3.1 எடுத்தோம்னாக்கா இதுல வந்து அந்த செட்ல உள்ள ஏதாச்சும் ஒரு நம்பர் இருந்தா போதும். ஆமா, 3ங்கிற நம்பர் இருக்குது. ஸோ இந்த செட்டுக்கு 1 ஒரு அட்ஹெரண்ட் பாயிண்ட், 2 அட்ஹெரண்ட் பாயிண்ட், 3 அட்ஹெரண்ட் பாயிண்ட், வேற எந்த ஒரு நம்பருமே இதுக்கு அட்ஹெரண்ட் பாயிண்ட் கிடையாது. ஸோ ஒரு செட்டுக்கு அட்ஹெரண்ட் பாயிண்ட்னு சொல்றோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா அந்த செட்ல உள்ள எல்லா நம்பருமே அதுக்கு அட்ஹெரண்ட் பாயிண்டா இருக்கும். அது க்ளோஸ்டு செட்டா இருந்தாலும், ஓப்பன் செட்டா இருந்தாலும், ஃபைனைட் செட்டா இருந்தாலும், இன்ஃபைனைட் செட்டா இருந்தாலும், ஒரு செட்டு கொடுத்துட்டாக்கா கண்டிப்பா அந்த செட்ல உள்ள எல்லா நம்பருமே அந்த செட்டுக்கு அட்ஹெரண்ட் பாயிண்ட் தான். அது இல்லாம வெளியில ஏதாவது நம்பர்ஸ் இருக்கா இல்லையா செக் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ அதனால ஒரு செட்டுக்கு அட்ஹெரண்ட் பாயிண்ட்னு கேட்கறாங்கன்னா கண்டிப்பா அந்த செட்ல உள்ள எல்லா நம்பருமே அதுக்கு என்னவா தான் இருக்கும்? அட்ஹெரண்ட் பாயிண்டா தான் இருக்கும். ஓகே, அடுத்து வேற என்ன? In symbol, a point P belongs to R is called the adherent point of S if and only for each neighborhood of n intersection S is not equal to empty. லிமிட் பாயிண்ட்ல என்ன பண்ணோம்? n intersection S minus P is not equal to emptyன்னு பார்த்தோம். இங்க n-க்கும் S-க்கும் இன்டர்செக்ஷன். இப்போ பாருங்க, நான் இதுதான் நம்ம கொஸ்டின்ல இதுதான் நான் ஏன்னு எடுத்துக்கிட்ட செட்டு தான் இங்க n-ன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஏன்னு எடுத்துக்கிட்ட செட்டு தான் இங்க S. இதான் S, இதான் n. இந்த செட்ல தான் n.
ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்து பாருங்க. எஸ்ங்கிற செட்டுக்கும் என்னங்கிற செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தீங்கன்னாக்கா 1 அப்படிங்கிற நம்பர் வரும். 1 அந்த செட்டில் இருக்குது. அவ்வளோதான். தட்ஸ் ஆல். முடிஞ்சு போச்சு. ஓகே. If P belongs to S, then P is an adherent point of S. சொன்னது வருதுங்களா? என்ன வருது? P belongs to S, then P is an adherent point of S since every neighborhood of P contains a P belongs to S. அதான் ஒரு செட்லேருந்து ஒரு நம்பர் எடுத்தோம்னா கண்டிப்பாக அந்த நம்பர் அதுக்கு அட்ஹியரண்ட் பாயிண்ட்டாக இருக்கும். ஆனால் அது லிமிட் பாயிண்ட்டாக இருக்குங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு தான் எக்ஸாம்பிள். இந்த செட்டில் உள்ள எந்த நம்பருமே அதுக்கு லிமிட் பாயிண்ட் கிடையாது. ஆனால் அந்த செட்டில் உள்ள எல்லா நம்பருமே அதுக்கு என்னன்னு சொல்கிறோம்? அட்ஹியரண்ட் பாயிண்ட்னு நம்ம சொல்கிறோம். If P belongs to S dash, then P is limit point and therefore every neighborhood of P contains a point of S other than P, thus P is also adherent point. அடுத்து என்ன சொல்ல வராங்கன்னா, லிமிட் பாயிண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக அது அட்ஹியரண்ட் பாயிண்ட்டாக இருக்கும். ஆனால் அட்ஹியரண்ட் பாயிண்ட் எல்லாமே என்னவா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, லிமிட் பாயிண்ட்டாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு இந்த எக்ஸாம்பிளே பெஸ்ட்டு. நான் கொடுத்துருக்க அந்த செட்டு, இந்த செட்டில் லிமிட் பாயிண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா லிமிட் பாயிண்ட் இல்லை. ஆனால் அட்ஹியரண்ட் பாயிண்ட் என்ன? 1 2 3. ஸோ அட்ஹியரண்ட் பாயிண்ட்டை வந்து லிமிட் பாயிண்ட்டாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் லிமிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக என்னவா இருக்கும்னாக்கா அட்ஹியரண்ட் பாயிண்ட்டாக இருக்கும். அடுத்து க்ளோஷர் ஆஃப் ஏ செட். ஒரு செட்டுக்கு க்ளோஷர்னா என்ன அர்த்தம்? The set of all adherent points of S. The set of all adherent points of S is called closure of S. That's all. And that it is denoted by S bar. S போட்டு மேலே ஒரு பார் போட்டோம்னாக்கா அதுதான் என்னன்னு சொல்கிறோம்னாக்கா க்ளோஷர் அப்படின்னு சொல்கிறோம். அதை சிம்பிளாக மேத்தமெட்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒரு செட்டுக்கு க்ளோஷர் கண்டுபிடிக்கணும்னாக்கா சிம்பிளாக அந்த செட்டில் உள்ள நம்பரோட அந்த செட்டுக்கு எதெல்லாம் லிமிட் பாயிண்ட்ஸாக கிடைக்குமோ அதையும் சேர்த்து எழுதிருங்க. அதான் க்ளோஷர். ஸோ க்ளோஷருக்கு வேறு மாதிரி டெஃபினேஷன் சொல்லணும்னாக்கா, தட் இஸ் நத்திங் பட் தி க்ளோஷர் ஆஃப் எஸ் இஸ் நத்திங் பட் தி யூனியன் ஆஃப் எஸ் அண்ட் இட்ஸ் லிமிட் பாயிண்ட்ஸ். தட்ஸ் ஆல். ஒரு செட்டோட அதோட லிமிட் பாயிண்ட்ஸை யூனியன் பண்ணி எழுதினோம்னாக்கா அதான் அந்த செட்டோட க்ளோஷர் அப்படின்னு சிம்பிளாக அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பர்ஃபெக்ட் செட். A set S is said to be perfect if S equal to S dash. ஒரு செட்டை வந்து பர்ஃபெக்ட் செட்டுன்னு சொல்லணும்னாக்கா அந்த செட்டு வந்து அதோட டெரிவ்டு செட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா ஓப்பன் இன்டர்வல் 0,1க்கு டெரிவ்டு செட் என்ன? டெரிவ்டு செட் வந்து க்ளோஸ் இன்டர்வல் 0,1. ரெண்டு ஈக்குவலாக இருக்கா? இல்லை. ஆனால் க்ளோஸ் இன்டர்வல் 0,1க்கு டெரிவ்டு செட் என்னன்னு பார்த்தோம்னாக்கா அதே க்ளோஸ் இன்டர்வல் 0,1 தான். ஸோ க்ளோஸ் இன்டர்வல் 0,1 இஸ் பர்ஃபெக்ட் செட். ஸோ ஒரு செட்டு பர்ஃபெக்டாக இருக்கணும்னா அர்த்தம் என்ன? அந்த செட்டு உள்ள எல்லா பாயிண்ட்ஸும் அதுக்கு லிமிட் பாயிண்ட்ஸ், வேற எதுவும் அதுக்கு லிமிட் பாயிண்ட்ஸாக கிடையாது. எவ்ரி பாயிண்ட் இஸ் லிமிட் பாயிண்ட்டாக இருக்கணும். இப்போ நான் அந்த பிறகு சொல்கிறேன் 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்கிறேன். இந்த பர்ஃபெக்ட் செட்டா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதுக்கு செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னாக்கா இதுக்கு லிமிட் பாயிண்ட்ஸே கிடையாது. ஸோ இதோட டெரிவ்டு செட் வந்து எம்டி செட். ஸோ இது ரெண்டு ஈக்குவலாக தே ஆர் நாட் ஈக்குவல். ஸோ ஃபைனல் செட் எதுவுமே என்னவா வரப்போகிறது கிடையாது, பர்ஃபெக்ட் செட்டாக வரப்போகிறது கிடையாது. அதேமாதிரி இன்டர்வல்ஸ் ஃபார்மெட்டில் செமி க்ளோஸ்டு ஓப்பன் இன்டர்வல், செமி க்ளோஸ்டு ஓப்பன் இன்டர்வல்ஸ் எதுவுமே என்னவா வராதுன்னு கேட்டிங்கன்னா பர்ஃபெக்ட் செட்டாக வராது. ஸோ அப்போ ரியல் நம்பர்ஸில் எது பர்ஃபெக்ட் செட்டாக இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா க்ளோஸ்டு இன்டர்வல்ஸ் எல்லாமே பர்ஃபெக்ட் செட். க்ளோஸ்டு இன்டர்வல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு செட்டை எப்போ நம்ம பர்ஃபெக்ட் செட்னு சொல்கிறோம்? டெரிவ்டு செட்டும் அந்த செட்டும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த செட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பர்ஃபெக்ட் செட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து டென்ஸ் செட். Yes, let A and B be two subsets of R and A subset of B. The set A is said to be dense in B if B is subset of A bar. A is dense in B அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, A is dense in B னா முதல்ல A வந்து Bக்கு சப்செட்டாக இருக்கணும். அட் த சேம் டைம் அந்த ஏக்கு வந்து க்ளோசர் கண்டுபிடிக்கும் பொழுது பி சப்செட்டாக மாறிடும். அப்படி இருந்துச்சுனாக்கா என்ன சொல்கிறோம்னாக்கா ஏ இஸ் டென்ஸ் இன் பி அப்படின்னு சொல்கிறோம். புரியலையே, தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னாக்கா ஒரு எக்ஸாம்பிள் இன்டர்வல்ஸ் வச்சே சொல்லிடலாம். லெட் மீ டேக் ஏ இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் இன்டர்வல் 0,1 அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 0,1. ஆப்வியஸ்லி ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஏ வந்து டென்ஸ் இன் பின்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டினாக்கா நான் என்ன பண்ண போகிறேன்? ஏ பார் கண்டுபிடிக்க போகிறேன். வாட் இஸ் ஏ பார்? A bar is nothing but the
க்ளோஸ் இன்டர்வல் 0, 1. அப்ப a bar is subset of b ன்னு சொல்லலாமா? சொல்லலாம். ஏன்னா every set is subset of itself அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஸோ ஓப்பன் இன்டர்வல் 0, 1 இஸ் டென்ஸ் இன் க்ளோஸ் இன்டர்வல் 0, 1. இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னாக்கா ஏ வந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னாக்கா ஓப்பன் இன்டர்வல் 0, 1 செலக்ட் பண்ணிக்கிறேன். பியை வந்து செமி ஓப்பன் க்ளோஸ் இன்டர்வல் 0, 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஆப்வியஸ்லி ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி. இப்போ நான் வந்து ஏ பார் கண்டுபிடிக்கிறேன். வாட் இஸ் ஏ பார்? ஏ பார் இஸ் நத்திங் பட் தி க்ளோஸ் இன்டர்வல் 1. இப்போ உங்களுக்கு என்ன கண்டிஷன் கிடைச்சிருச்சு? பி இஸ் சப்செட் ஆஃப் ஏ பார் வந்துருச்சுங்களா? உங்களுக்கு தெளிவாக இப்போ ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ ஒரு செட்டை வந்து ஏ இஸ் டென்ஸ் இன் பி, ஏ இஸ் டென்ஸ் இன் பின்னு சொன்னோம்னாக்கா ஏக்கு க்ளோசர் கண்டுபிடிச்சோம்னாக்கா பி சப்செட் ஆஃப் ஏ பார் அப்படின்னு வந்துடணும். அப்படி வந்துச்சுன்னா அது டென்ஸ் இன் பின்னு சொல்லலாம். இன்னும் முக்கியமானது வந்து கியூ சப்செட் ஆஃப் ஆர். கியூ இஸ் சப்செட் ஆஃப் ஆர். ஆனால் கியூ பார் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன வரும்னு கேட்டீங்கன்னாக்கா க்ளோஷர் ஆஃப் கியூ வந்து ஆல் ரியல் நம்பர்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர் இஸ் கியூ பார் வந்து ஆர் இஸ் சப்செட் ஆஃப் கியூ பார்னு மாறி போயிடுச்சு. ஸோ ஆர் இஸ் சப்செட் ஆஃப் கியூ பார்னு சொல்லிக்கலாம். ஸோ கியூ சப்செட் ஆஃப் ஆர் பட் ஆர் இஸ் சப்செட் ஆஃப் கியூ பார். ஸோ அதனால என்ன சொல்லிக்கலாம்னாக்கா கியூ இஸ் டென்ஸ் இன் ஆர். செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர் வந்து ரியல் நம்பர்ஸ்ல டென்ஸா இருக்கும். ஓகேங்களா? இது முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர் இஸ் டென்ஸ் இன் ஆர். அடுத்து சில எக்ஸாம்பிள். Find the derived set and closure of each of the following. Open interval a, b க்கு derived set கேக்குறாங்க. Open interval a, b க்கு derived set என்ன? அந்த எதெல்லாம் அதுக்கு லிமிட் பாயிண்டா இருக்க முடியுமோ இன்டர்வல் ஃபார்மட்ல ஒரு செட்டை கொடுத்துட்டு அதுக்கு லிமிட் பாயிண்ட்ஸ் கேட்டாக்கா கண்டிப்பா அந்த இன்டர்வல் உள்ள எல்லா நம்பர்ஸுமே லிமிட் பாயிண்ட். எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் வருமானாக்கா அந்த என் பாயிண்ட்ஸா பாத்துக்கணும். சரிங்களா? தட்ஸ் ஆல். ஸோ இதுக்கு டெரிவ்டு செட் என்னன்னு கேட்டினாக்கா க்ளோஸ் இன்டர்வல் a, b. இதுக்கு டெரிவ்டு செட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா க்ளோஸ் இன்டர்வல் a, b. இதோட டெரிவ்டு செட்டும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா க்ளோஸ் இன்டர்வல் a, b. க்ளோஸ் இன்டர்வல் a, b க்கு டெரிவ்டு செட் என்னன்னு பார்த்தோம்னாக்கா அதே க்ளோஸ் இன்டர்வல் a, b தான். இதை தவிர வேற எதுவும் லிமிட் பாயிண்ட்ஸ் வர முடியாது. தட்ஸ் ஆல். அடுத்து க்ளோசர்னா என்ன அர்த்தம்? க்ளோசர்னாக்கா அந்த செட்டையும் அதோட லிமிட் பாயிண்ட்ஸையும் யூனியன் பண்ணணும். ஸோ ஓப்பன் இன்டர்வல் a, b-யும் க்ளோஸ் இன்டர்வல் a, b-யும் யூனியன் பண்ணினாக்கா க்ளோஸ் இன்டர்வல் a, b தான் வரப்போகுது. ஸோ ரெண்டு செட்டையும் இதில் உள்ளது எல்லாத்தையும் யூனியன் பண்ணிங்கனாக்கா க்ளோஸ் இன்டர்வல் a, b தான் வரும். ஸோ இது எல்லாத்துக்குமே டெரிவ்டு செட்டு க்ளோஸ் இன்டர்வல் a, b தான். இது எல்லாத்துக்குமே க்ளோசரும் என்னென்ன வரும்னு கேட்டிங்கனாக்கா க்ளோஸ் இன்டர்வல் a, b தான் வரும். If x is a limit point of a set A and A is subset of B, then x is also limit point of B. அதாவது ஒரு ஸ்மாலர் செட்டுக்கு ஒரு நம்பர் வந்து லிமிட் பாயிண்டா இருக்குன்னா கண்டிப்பா அதோட பிக்கர் செட்டுக்கும் அந்த நம்பர் வந்து லிமிட் பாயிண்டா இருக்கும். இதெல்லாம் ஆப்வியஸ் கேஸ் தான். நீங்களே ஒரு செட் எடுங்க, அந்த செட்டுக்கு லிமிட் பாயிண்ட் எடுத்துக்கங்க, அதுக்கப்புறம் அந்த செட்டோட சூப்பர் செட்டை கன்சிடர் பண்ணுங்க. அந்த சூப்பர் செட்டுக்கு இந்த செட்டோட லிமிட் பாயிண்ட் அதுக்கும் சூப்பர் செட்டுக்கும் லிமிட் பாயிண்டா இருக்குமான்னு செக் பண்ணி பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா வரும் ஆப்வியஸ் ரிசல்ட். இதெல்லாமே லிமிட் பாயிண்ட்டை பத்தி தெளிவான ஐடியா இருக்குது அப்படின்னாலே இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, அடுத்து இதுக்கு மேலே ஒரு கான்செப்ட் ஒன்று விட்டுருக்கேன். Find the derived set and closure of each of the following. So Q க்கு derived set என்ன? Q க்கு எதெல்லாம் லிமிட் பாயிண்ட்ஸா இருக்க முடியும்? Q ல உள்ள எல்லா நம்பர்ஸுமே Q க்கு லிமிட் பாயிண்ட்ஸ் தான். இப்போ 1/2 அப்படி ஒரு நம்பர் எடுத்தோம்னா அந்த 1/2 சுத்தி நம்ம எந்த ஒரு ஓப்பன் இன்டர்வல் ட்ரா பண்ணாலும் அந்த ஓப்பன் இன்டர்வல்ல Qல இருந்து இன்ஃபைனைட்லி மெனி நம்பர்ஸ் ஓடியாந்துரும். ஓகே, அப்ப எல்லா ரேஷனல் நம்பருமே என்னவா இருக்கும்? Qக்கு லிமிட் பாயிண்ட்ஸா இருக்கும். அடுத்து இர்ரேஷனல் நம்பர் லிமிட் பாயிண்டா இருக்குமானாக்கா ஆமா முடியும். இப்போ √2 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்தீங்கன்னா √2 சுத்தி எந்த ஒரு ஓப்பன் இன்டர்வல் ட்ரா பண்ணாலும் அந்த ஓப்பன் இன்டர்வல்குள்ள நிறைய ரேஷனல் நம்பர்ஸ் ஓடியாந்துரும். ஸோ கியூவை பொறுத்த வரைக்கும் ரியல் நம்பர்ல உள்ள எல்லா நம்பருமே அதுக்கு லிமிட் பாயிண்ட். ஸோ வாட் இஸ் டெரிவ்டு செட் ஆஃப் கியூ? டெரிவ்டு செட் ஆஃப் கியூ அப்படிங்கிறது செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர். கியூக்கு டெரிவ்டு செட் கண்டுபிடிச்சோம்னாக்கா ஆல் ரியல் நம்பர்ஸ் ஓடியாரும். அடுத்து ஆர் மைனஸ் கியூங்கிறது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இர்ரேஷனல் நம்பர் தான் ஆர்க்கு மைனஸ் கியூ அப்படின்னு சொல்றோம். இர்ரேஷனல் நம்பர்ஸுக்கு எதெல்லாம் லிமிட் பாயிண்ட்ஸ்? ஒரு ரேஷனல் நம்பர் இர்ரேஷனல் நம்பர்ஸ்க்கு லிமிட் பாயிண்டா இருக்க முடியுமா? தாராளமா முடியும். ஏன்? ஒரு ரேஷனல் நம்பரை சுத்தி ஒரு ஓப்பன் இன்டர்வல் ட்ரா பண்ணோம்னா கண்டிப்பா அந்த ஓப்பன் இன்டர்வல்ல இர்ரேஷனல் நம்பர்ஸும் வரும். ஸோ அதனால இர்ரேஷனல் நம்பர்ஸுக்கு ரேஷனல் நம்பர்ஸும் லிமிட் பாயிண்டா இருக்கும்,
irrational நம்பர்ஸும் லிமிட் பாயிண்டா இருக்கும். ஸோ ஆர் மைனஸ் கியூக்கு லிமிட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர் மைனஸ் கியூக்கு டெரிவேட்டிவ் செட்டு ஆர் தான். கியூக்கும் டெரிவேட்டிவ் செட் ஆறு, ஆர் மைனஸ் கியூக்கும் டெரிவேட்டிவ் செட் ஆறு. நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு லிமிட் பாயிண்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு லிமிட் பாயிண்டே கிடையாது. ஏன்னா எந்த ஒரு நம்பர் எடுத்து ஓப்பன் இன்டர்வல் ட்ரா பண்ணாலும் ஒரு ஸ்மாலஸ்ட், இப்போ நேச்சுரல் நம்பர்ல 2 நம்பர் இருக்குமா, 2 இருக்கும். 2வை சுற்றி ஒரு ஸ்மாலஸ்ட் ஓப்பன் இன்டர்வல் ட்ரா பண்ணுறானே, எப்படி ஓப்பன் இன்டர்வல் 1.9, 2.1, இதில் 2 மட்டும் தான் இருக்கும். 2வை தவிர வேற எந்த நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் வந்தால் தான் அது லிமிட் பாயிண்டாக இருக்க முடியும். ஸோ 2 மட்டும் தான் இருக்கும். 2வை தவிர வேற எந்த ஒரு நம்பருமே அதில் வராது. ஸோ 2 இஸ் நாட் ஏ லிமிட் பாயிண்ட் ஆஃப் நேச்சுரல் நம்பர். அந்த மாதிரி நேச்சுரல் நம்பருக்கு எந்த ஒரு நம்பருமே லிமிட் பாயிண்டாக இருக்க முடியாது. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸோட டெரிவேட்டிவ் செட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா எம்டி செட். அதே மாதிரி இன்டிஜர்ஸ்க்கும் டெரிவேட்டிவ் செட்டு எந்த ஒரு நம்பருமே லிமிட் பாயிண்டா இருக்க முடியாது. ஏன்னா எந்த நம்பரை சுற்றி நம்ம ஓப்பன் இன்டர்வல் ட்ரா பண்ணாலும் அந்த நம்பர் மட்டும் தான் வரும், வேற எந்த ஒரு நம்பருமே வராது. ஸோ இன்டிஜர்ஸ்க்கும் லிமிட் பாயிண்ட்ஸ் கிடையாது. ஸோ டெரிவேட்டிவ் செட் ஆஃப் இன்டிஜர்ஸ் வந்து எம்டி செட். எம்டி செட்டுக்கு டெரிவேட்டிவ் செட்டு எம்டி செட் தான். செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸுக்கு எல்லா நம்பர்ஸ், ரியல் நம்பரில் உள்ள எல்லா நம்பருமே ரியல் நம்பருக்கு லிமிட் பாயிண்ட்ஸாக இருக்கும். ஸோ ஆருக்கு டெரிவேட்டிவ் செட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆரே தான் வரும். இப்போ டெரிவேட்டிவ் செட்டு கண்டுபிடிச்சிட்டோம். அந்த செட்டோட அந்த டெரிவேட்டிவ் செட்டை யூனியன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதா என்னது, க்ளோசர். இப்போ வாட் இஸ் கியூ பார், இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணி கியூவையும் ஆரையும் யூனியன் பண்ணோம்னா ஆர் தான் வரும். ஸோ வாட் இஸ் க்ளோசர், ஆர் இஸ் க்ளோசர். அதே மாதிரி ஆர் மைனஸ் கியூவும் ஆரையும் யூனியன் பண்ணோம்னாக்கா ஆர் தான் வரப்போகுது. ஸோ ஆர் மைனஸ் கியூக்கு க்ளோசர் என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஆர் தான். என்னுக்கு க்ளோசர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா என் யூனியன் எம்டி செட். அப்போ ஆன்சர் என்ன வரும், என் தான் வரும். ஸோ இசட்டுக்கு க்ளோசர் என்னன்னு பார்த்தோம்னாக்கா இசட் யூனியன் எம்டி செட். அப்போ ஆன்சர் என்ன வரும், இசட் மட்டும் தான் வரும். பைக்கு க்ளோசர் பார்த்தோம்னாக்கா பையே தான் வரும் நமக்கு. இந்த ரிசல்ட் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். If P is a limit point of a set, then every neighborhood of P contains infinitely many points of P. ஒரு செட்டுக்கு ஒரு பாயிண்ட் லிமிட் பாயிண்ட் சொன்னோம்னா அந்த செட்டுக்கு எந்த நெய்பர்ஹுட்டாக பண்ணாலும் அந்த கிவன் செட்டில் உள்ள infinitely many points அந்த நெய்பர்ஹுட்டில் விடையாந்துடும். ஓகே ரைட். அடுத்து prove that 0 is the only limit point of the set. செட் S equal to 1 by n. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நான் முக்கியமான செட்டு, இதை புரிஞ்சு வச்சுக்கிங்க அப்படின்னு சொன்னேன். n equal to 1 to 3 கொடுத்தோம்னா நான் ஒரு நமக்கு செட்டு 1,1/2, 1/3, 1 ஒரு 10 செட். இதோட லிமிட் பாயிண்ட் 0 மட்டும்தான். 0 மட்டும் தான் இதுக்கு லிமிட் பாயிண்ட். அப்போ இதோட டெரிவேட்டிவ் செட் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 0. அப்போ இதுக்கு க்ளோசர் என்னன்னு பார்த்தோம்னாக்கா எஸ் பார் ஈக்குவல் டு அந்த செட்டு 1/n, n பிலாங்ஸ் டு n. அதோட எதை சேர்த்துக்கணும், அந்த லிமிட் பாயிண்ட், ஒரே ஒரு லிமிட் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா 0, அதை சேர்த்துக்கணும். அதான் அந்த செட்டோட க்ளோஷர். ஸோ நம்ம டெரிவேட்டிவ் செட்டும் கண்டுபிடிச்சிட்டோம், க்ளோசரும் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ப்ரூவ் தட் எவரி ஃபைனைட் செட் ஹேஸ் நோ லிமிட் பாயிண்ட். ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு செட்டு ஃபைனைட் செட்டாக இருந்துச்சுனாக்கா அதுக்கு டெரிவேட்டிவ் லிமிட் பாயிண்டே கிடையாது. ஓகேங்களா? ஸோ எந்த ஃபைனைட் செட்டுக்கும் லிமிட் பாயிண்ட்ஸ் டெரிவேட்டிவ் செட் வந்து எம்டி செட் தான். ஃபைண்ட் தி டெரிவேட்டிவ் செட் ஆஃப் தி ஃபாலோயிங். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஓப்பன் இன்டர்வல் 1,∞ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள எல்லா நம்பருமே இன்டர்வல் ஃபார்மெட்டில் கொடுத்தாலே அதில் உள்ள எல்லா நம்பருமே அதுக்கு லிமிட் பாயிண்ட். ஸோ அந்த இன்டர்வல் தாண்டி வேற ஏதாவது லிமிட் பாயிண்ட் இருந்தான்னு பார்த்தோம்னாக்கா 1ங்கிறதுக்கு லிமிட் பாயிண்டாக இருக்கும். ஸோ இதோட டெரிவேட்டிவ் செட் என்னன்னு பார்த்தோம்னாக்கா செமி க்ளோஸ்டு இன்டர்வல் 1,∞. அதே மாதிரி இதுக்கு டெரிவேட்டிவ் செட் என்னன்னு பார்த்தோம்னாக்கா செமி ஓப்பன் க்ளோஸ் இன்டர்வல் -∞, -1. ஓகே. அதே மாதிரி இந்த சேர்ந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த செட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கணும். எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது வரைக்கும் ஐடியா கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு n = 1 அப்படின்னு அப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு என்ன வரும், 0/1 ஆன்சர் 0. அடுத்து n = 2 அப்ளை பண்ணோம்னா ஆன்சர் என்ன வரும், n = 2 அப்ளை பண்ணோம்னாக்கா 1 + 1 2, 2/2 ஆன்சர் 1 அப்படின்னு வரும். ஸோ அடுத்து n = 3 அப்ளை பண்ணோம்னாக்கா 1 - 1 0. அடுத்து n = 4 அப்ளை பண்ணோம்னாக்கா 2/4 வரும். 2/4னா 1/2. அடுத்து n = 5 அப்ளை பண்ணோம்னாக்கா 0. n = 6 அப்ளை பண்ணோம்னாக்கா என்ன ஆகுதுனாக்கா 2/6 வரும். 2/6னா 1/3. அப்போ 0. அடுத்து 1/4, நெக்ஸ்ட் 0. இதை வந்து நம்ம செட்டாக எழுதும் பொழுது நம்ம 0 வந்து பல தடவை ரிப்பீட் பண்ணக்கூடாது. அப்போ 1 டைம் தான் வரணும். ஸோ வாட் ஆர் தி நம்பர்ஸ் இன் தி செட், 0, 1, 1/2, 1/3, 4 and so on. குட், ரைட். இதான் அந்த செட்டு. ஓகேங்களா? இந்த செட்டுக்கு என்ன கேட்டிருக்காங்க, டெரிவேட்டிவ் செட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த செட்டுக்கு எதெல்லாம் லிமிட் பாயிண்ட்ஸு, ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் லிமிட் பாயிண்ட். அது என்ன நம்பரு, 0 மட்டும் தான் இதுக்கு லிமிட் பாயிண்ட். ஓகேங்களா?
ஏன்னா இந்த செட்டில் 0 சுற்றி எந்த நெய்பர்ஹுட் ட்ரா பண்ணாலும் அந்த நெய்பர்ஹுட்டில் இந்த செட்டில் உள்ள இன்ஃபைனைட்லி மினி நம்பர்ஸ் வரும். ஸோ இப்படி போட்டு காமிக்கணும்னாக்கா போட்டு காமிக்கிறேன். இப்போ 0 இருக்கிற மாதிரி ஒரு எவ்வளோ சின்ன நெய்பர்ஹுட்னாலும் சொல்லுங்கள். ஏன்னா அது -0.1 to 0.1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். நீங்கள் இதை விட சின்ன நம்பர் எடுத்துக்கிட்டாலும் சரிதான். இதில் இந்த செட்டில் எந்த நம்பர்லாம் வரும்னு கேட்டிங்கனாக்கா 1/10க்கு அந்தாண்ட உள்ள எல்லா நம்பருமே இந்த செட்டில் வரும். ஏன்னா 1/10னா 0.1 சரிங்களா. அதுக்கு அந்தாண்ட உள்ள எல்லா நம்பருமே இதுக்கு அந்தாண்ட 1/100 வருமா, 1/100னா 0.01 இந்த செட்டுக்குள்ளோட இருக்கும். 1/1000 வருமா, 1/1000னா 0.001. ஸோ இந்த செட்டில் 1/10க்கு அடுத்து என்னென்ன நம்பர்லாம் இருக்கோ அது எல்லாமே இதோட நெய்பர்ஹுட்ல ஓடியாந்துருது. ஸோ அதனால கண்டிப்பாக இந்த செட்டுக்கு 0 லிமிட் பாயிண்ட், 0 மட்டும் தான் லிமிட் பாயிண்ட், வேற எந்த பாயிண்ட்டுமே லிமிட் பாயிண்ட் கிடையாது. ஸோ வாட் இஸ் தி டெரிவேட்டிவ் செட் ஆஃப் திஸ் சிங்கிள்டன் செட் 0? அதுதான் இதுக்கு இந்த பொறுத்த வரைக்கும் டெரிவேட்டிவ் செட். ஓகே, R√2 where R is rational number. இந்த செட்டுக்கு நம்ம டெரிவேட்டிவ் செட் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த செட்டுக்கு டெரிவேட்டிவ் செட் என்னன்னு பார்க்கணும்னாக்கா ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு லிமிட் பாயிண்ட் எக்ஸ் ஒரு லிமிட் பாயிண்ட் எடுத்துக்கோமே. ரியல் நம்பரில் உள்ள ஒரு நம்பர் வந்து இதுக்கு லிமிட் பாயிண்ட் அப்படின்னாக்கா என்ன கண்டிஷன், அதில் ஒரு நெய்பர்ஹுட் ட்ரா பண்ணோம்னா அந்த நெய்பர்ஹுட்டில் இந்த செட்டில் உள்ள நம்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லணுமா. ஸோ அதுக்கு ஒரு நெய்பர்ஹுட் ட்ரா பண்ணுறேன். ஏன்னா நெய்பர்ஹுட்டு ஒரு எப்சிலானை மைனஸ் பண்ணி எக்ஸ் மைனஸ் எப்சிலான் கம்மா எக்ஸ் ப்ளஸ் எப்சிலான் அப்படின்னு ஒரு நெய்பர்ஹுட் செலக்ட் பண்ணிட்டேன் சரிங்களா. ஆப்வியஸ்லி எக்ஸ் மைனஸ் எப்சிலான் இஸ் லெஸ் தென் எக்ஸ் ப்ளஸ் எப்சிலான். ஸோ டிவைட் போத் சைட் பை √2. √2 பாசிட்டிவ் நம்பர், அப்போ இன்இக்வாலிட்டி ரிவர்ஸ் ஆகாது. ஸோ எக்ஸ் மைனஸ் எப்சிலான் பை √2 இஸ் லெஸ் தென் எக்ஸ் ப்ளஸ் எப்சிலான் பை √2. இது ரெண்டும் என்ன நம்பர்ஸு, ரியல் நம்பர்ஸ். ஸோ நம்ம கான்செப்ட் தெரியும், பிட்வீன் எனி டூ ரியல் நம்பர் தேர் இஸ் ஏ ரேஷனல் நம்பர். எந்த ரெண்டு ரியல் நம்பர் எடுத்தாலும் அதுக்கு இடையில ஒரு ரேஷனல் நம்பர் இருக்கும் அப்படின்னு. ஸோ we can find one rational number between these two. So x minus epsilon by √2 is less than or less than x plus epsilon by √2. So multiply both side by, multiply this inequality by √2 possibilities. ஏன்னா √2ங்கிறது பாசிட்டிவ் நம்பர் தான், மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ x minus epsilon less than or less than x plus epsilon. ஸோ இதோட மீனிங் என்ன, √2 into r அப்படிங்கிற நம்பர் இந்த எப்சிலான் அர்த்தம். நான் என்ன எடுத்துக்கிட்டேன், எக்ஸுங்கிறது ஆர்பிட்ரரி ரியல் நம்பர், ஏதோ ஒரு ரியல் நம்பர். அந்த ரியல் நம்பரை சுற்றி எப்படி ஒரு ஓப்பன் இன்டர்வல் ட்ரா பண்ணாலும் அந்த ஓப்பன் இன்டர்வலில் இந்த செட்டில் உள்ள நம்பர் வந்துருச்சா, அப்போ எந்த ஒரு ரியல் நம்பர் எடுத்தாலும் அதுக்கு லிமிட் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ வாட் இஸ் த லிமிட் பாயிண்ட் ஆஃப் செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் தி செட்? இதுக்கு டெரிவேட்டிவ் செட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ரியல் நம்பரில் உள்ள எல்லா நம்பருமே இதுக்கு லிமிட் பாயிண்ட் தான். ஸோ டெரிவேட்டிவ் செட் ஆஃப் திஸ் இஸ் ஆர். ஓகே, அடுத்து a plus 1 by n, a belongs to r and n belongs to n. ஸோ இந்த செட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. முதல்ல எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கனாலே நமக்கு வந்து என்ன அதில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஏ எனி ரியல் நம்பர், அப்போ ஏ வச்சுக்கிங்க. என்ன வேரி பண்ணோம்னா என்ன வரும், ஃபஸ்ட்டு n வேரி பண்ணோம்னாக்கா ஃபஸ்ட்டு a plus 1 வரும், அடுத்து a plus 1/2 வரும், அடுத்து a plus 1/3, a plus 1/4 அப்படி எக்ஸ்பெரிமெண்ட் போயிட்டே இருக்கலாம். a plus 1/5. இந்த செட்டுக்கு எது லிமிட் பாயிண்டாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆப்வியஸ்லி ஏ இஸ் தி லிமிட் பாயிண்ட் ஆஃப் தி செட். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஏவை சுற்றி எந்த ஒரு நெய்பர்ஹுட் ட்ரா பண்ணாலும் அந்த நெய்பர்ஹுட்டில் இந்த செட்டில் உள்ள இன்ஃபைனைட்லி மெனி நம்பர்ஸ் முடியாந்துரும். ஸோ ஏ இஸ் தி லிமிட் பாயிண்ட். வேறு ஏதாவது லிமிட் பாயிண்டாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கான்னாக்கா வேறு எதுவுமே இதுக்கு லிமிட் பாயிண்டாக இருக்க முடியாது. ஸோ வாட் இஸ் இட்ஸ் டெரிவேட்டிவ் செட், சிங்கிள்டன் செட் ஏ. சிங்கிள்டன் செட் ஏ தான் இதுக்கு டெரிவேட்டிவ் செட். அடுத்து ப்ரூவ் தட் த செட் ஆஃப் லிமிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் தி செட். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளமும் கூட. The set of all limit points of the set A is equal to 1 by p plus 1 by q, where p and q are natural number, is singleton set 0 union set 1 by q where q belongs to natural number. இந்த செட்டோட டெரிவேட்டிவ் செட்டு இது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா. ஏங்கிற செட்டுக்கு டெரிவேட்டிவ் செட்டு இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு பார்த்துடலாம். இந்த செட்டுக்கு லிமிட் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த செட்டை பற்றி புரிதல் நமக்கு வேணும். என்ன புரிதல் அப்படின்னாக்கா இந்த செட்டில் உள்ள நம்பர்ஸ்லாம் என்ன, ஃபர்ஸ்ட் பியை ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம் சரிங்களா. பி ஈக்குவல் டு 1ன்னு போட்டுங்க, கியூ வேல்யூ ஒன்று சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ பி ஈக்குவல் டு 1 அப்படின்னு அப்ளை பண்ணோம்னா என்ன வரும், 1 + 1 1 +
1 by 2, 1 plus 1 by 3, 1 plus 1 by 4, 1 plus 1 by 5 and so on அப்படின்னு போயிட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்து p வேல்யூ வந்து அடுத்து 2 கொடுத்தாக்கா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் p ஈக்குவல் டு 1 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்து p வேல்யூ 2 கொடுத்தோம்னாக்கா 1 by 2 plus 1, 1 by 2 plus 1 by 2, 1 by 2 plus 1 by 3, 1 by 2 plus and so அடுத்து p வேல்யூ 3 ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. p3 ஃபிக்ஸ் பண்ணோம்னா 1 by 3 plus 1 by 3 plus 1 by 2, 1 by 3 plus 1 by 3, 1 by 3 plus 1 by 4 and so அப்படி பார்க்கும் பொழுது இப்போ இதை நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது கண்டிப்பா அடுத்து n கொடுத்தோம்னாக்கா 1 by n plus 1, அடுத்து 1 by plus அடுத்து 1 by n plus 1 by 3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இதுதான் இந்த செட்டோட எக்ஸ்பான்ஷன். இந்த செட்ல வந்து p வேல்யூ q வேல்யூ வந்து நேச்சுரல் நம்பர்ஸா சப்ஸ்டிட் பண்ணோம்னாக்கா இதான் செட் வரும். சரி, இந்த ஃபர்ஸ்ட் ரோவுக்கு சொல்லுங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரோவுக்கு எது லிமிட் பாயிண்ட் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதே மாதிரி சம் வந்து ஏற்கனவே பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ a plus 1 by n அப்படின்னு பார்த்து முடிச்சிருக்கோம். இதுக்கு வந்து லிமிட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம், a அப்படின்னு பார்த்தோமா. அப்போ ஃபர்ஸ்ட் ரோவுக்கு லிமிட் பாயிண்ட் வந்து என்னன்னு வந்துருச்சு, 1ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? ரைட். அடுத்து செகண்ட் ரோவுக்கு லிமிட் பாயிண்ட் என்ன? அந்த கண்டிஷன் சாட்டிஸ் a இருக்க வேண்டிய இடத்துல என்ன நம்பர் இருக்கு நமக்கு இந்த கொஸ்டினோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். a plus 1 by n அப்படிங்கிற கொஸ்டினோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். இந்த a இருக்கிற இடத்துல 1 by 2 இருக்கு. அப்போ செகண்ட் ரோவுக்கு எது லிமிட் பாயிண்ட் பார்த்தோம்னா 1 by 2 லிமிட் பாயிண்ட். தேர்ட் ரோவுக்கு லிமிட் பாயிண்ட் 3, ஃபோர்த் ரோவுக்கு லிமிட் பாயிண்ட் 1 by 4. அப்போ இந்த நம்பர் எல்லாமே லிமிட் பாயிண்ட். சரி, ஓகே. இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா கடைசி ரோவுக்கு எது லிமிட் பாயிண்டா இருக்க முடியும்? இந்த 1 by n மேக போக 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 அடுத்த கடைசியில் இந்த நம்பர் வந்து டென்ஸ் டு 0 ஆயிடுமா? அப்போ இது எல்லாமே லிமிட் பாயிண்டா இருக்கும். அதோட சேர்த்து எது லிமிட் பாயிண்டா இருக்கும்? 0வும் லிமிட் பாயிண்டா இருக்கும். ஸோ இதான் டெரிவேட்டிவ் செட். ஸோ 1 by p plus 1 by q where p and q are natural numbers அப்படிங்கிற ஒரு செட்டுக்கு டெரிவேட்டிவ் செட் என்னன்னு பார்த்தோம்னாக்கா 1, 1 by 2, 1 by 3, 1 by 4 and so on along with 0. இதுதான் இதோட டெரிவேட்டிவ் செட். இதுதான் எப்படி கொடுத்துருக்காங்கன்னாக்கா சிங்கிள்டன் செட் 0 யூனியன் 1 by q where q belongs to n. ஏன் q கொடுக்குற இடத்துல p கொடுக்கக்கூடாதா? p கொடுத்துக்கலாம், ஸ்மால் n கொடுத்துக்கலாம், ஸ்மால் m கொடுத்துக்கலாம். qங்கிறது இங்கே செகண்ட் கோஆர்டினேட் நம்பர் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்காங்க. தட் இஸ் அது ஒரு லெட்டர், அவ்வளோதான். இதுக்கு எதெல்லாம் லிமிட் பாயிண்ட்ஸ், இந்த நம்பர்ஸ் எல்லாம் லிமிட் பாயிண்ட்ஸ். அதை வந்து 1 by q where q belongs to n கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1 by n where n belongs to natural number அப்படின்னு கொடுக்குறாந்தாலும் கொடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்து கீழே சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. Find out the interior and closure of the following set in R. Also find out which of the following sets are closed, open, dense in R. Justify your answer. Finite செட்டுக்கு என்ன கேட்டிருக்காங்க? இன்டீரியர் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு செட்டு ஃபைனைட் செட்டாக இருந்ததுனாக்கா அதுக்கு எந்த ஒரு பாயிண்ட்டுமே என்னவா இருக்காது? இன்டீரியர் பாயிண்ட்டாக இருக்காது. இன்டீரியர் பாயிண்ட்னா என்ன? ஒரு செட்டில் ஒரு நம்பரை எடுத்து அந்த நம்பரை சுற்றி ஒரு சின்ன ஓப்பன் இன்டர்வல் ட்ரா பண்ணால் அந்த நம்பர் அந்த ஓப்பன் இன்டர்வல் வந்து அந்த செட்டுக்குள்ளேயே இருக்கணும். அதான் இன்டீரியருக்கு. அப்போ ஃபைனைட் செட்டுனாக்கா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு ஓப்பன் இன்டர்வலும் அதுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஃபைனைட் செட்டுக்கு இன்டீரியர் என்னது? எம்டி செட். அடுத்து க்ளோசர் என்ன? ஃபைனைட் செட்டுக்கு க்ளோசர் வந்து க்ளோசர்னா அந்த செட்டோட அதோட லிமிட் பாயிண்ட்ஸை யூனியன் பண்ணணும். ஸோ ஃபைனைட் செட்டுக்கு லிமிட் பாயிண்ட்ஸே கிடையாது. அப்போ கிவன் செட் இட் செல்ஃப் இஸ் தி க்ளோசர். எந்த ஒரு ஃபைனைட் செட்டு கொடுத்தாலும் அதுக்கு க்ளோசர் கண்டுபிடிக்கணும்னாக்கா ஃபைனைட் செட்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வச்சு சொல்றது. 10 எலிமெண்ட்ஸ் 5 எலிமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு செட்டு, அதான் ஃபைனைட் செட்டு. எந்த ஒரு ஃபைனைட் செட்டு கொடுத்தாலும் அதுக்கு க்ளோசர் என்னன்னு கண்டுபிடிச்சோம்னாக்கா அதே செட்டு தான். ஓகே. அடுத்து வேற என்ன கேட்டிருக்காங்க? க்ளோஸ்டு செட். எல்லா ஃபைனைட் செட்டும் என்ன செட்டாக இருக்கும்? க்ளோஸ்டு செட்டாக தான் இருக்கும். அடுத்து ஓப்பனா? கண்டிப்பாக ஃபைனைட் செட் வந்து ஓப்பன் கிடையாது. அடுத்து டென்ஸா? டென்ஸ்னு என்ன அர்த்தம்? ஒரு செட்டை டென்ஸ்ன்னு சொல்லணும்னா டென்ஸின் ஆர்னா என்ன அர்த்தம்னா சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு செட்டை டென்ஸின் ஆர்னு சொல்லணும்னா அதுக்கு க்ளோஷர் கண்டுபிடிச்சோம்னாக்கா ஹோல் ரியல் நம்பர்ஸ் வரணும். ஸோ எந்த ஒரு ஃபைனைட் செட்டுக்கு க்ளோசர் கண்டுபிடிச்சாலும் செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் வராது. ஸோ ஏ இஸ் நாட் எ டென்ஸ். ஓகேங்களா? அடுத்து செட் கியூ ஆஃப் ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னாக்கா ரேஷனல் நம்பர்ஸுக்கு இன்டீரியர் கிடையாது. ஏன்னா எந்த ஒரு ரேஷனல் நம்பர் எடுத்துட்டு ஒரு ஓப்பன் இன்டர்வல் ட்ரா பண்ணாலும் அதுக்குள்ள ரியல் நம்பர்ஸும் ஒடியாந்துடும். அதனால ரேஷனல் நம்பர்ல எந்த ஒரு நம்பர் எடுத்து ஓப்பன் ட்ரா பண்ணாலும் அது ரேஷனல் நம்பர்ஸ்குள்ள உட்காராது. அதனால ரேஷனல் நம்பர்ஸ்க்கு இன்டீரியர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டீரியர்ஸ் கிடையாது.
ரேஷனல் நம்பர்ஸ்க்கு க்ளோசர் கண்டுபிடிச்சோம்னா செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் வரும். ரேஷனல் நம்பர்ஸ் க்ளோஸ்டு செட்டு கிடையாது. ரேஷனல் நம்பர்ஸ் ஓப்பன் செட்டு கிடையாது. ரேஷனல் நம்பர்ஸுக்கு க்ளோசர் கண்டுபிடிச்சோம்னா செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் உடையாந்துரும். ஸோ அதனால ரேஷனல் நம்பர்ஸை டென்ஸ் இன் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். அதேமாரி ஆர் மைனஸ் கியூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆர் மைனஸ் கியூ வந்து இன்டீரியர் இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா ஆர் மைனஸ் கியூக்கு இன்டீரியர் கிடையாது. ஆர் மைனஸ் கியூக்கு க்ளோசர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு கேட்டோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக என்ன உடையாந்துரும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் உடையாந்துரும். க்ளோஷர் ஆர் மைனஸ் கியூக்கு க்ளோசர் எடுக்கும் பொழுது செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ். அடுத்து அது க்ளோஸ்டு செட்டா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆர் மைனஸ் கியூ க்ளோஸ்டு செட்டு கிடையாது. அடுத்து அது ஓப்பன் செட்டா அப்படின்னு பார்த்தோம்னா ஆர் மைனஸ் கியூ ஓப்பன் செட்டும் கிடையாது. அடுத்து செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ். செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ்க்கு இன்டீரியர்ஸ் கிடையாது. செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ்க்கு க்ளோசர் கண்டுபிடிச்சோம்னாக்கா அதே செட் தான் வரப்போகுது. அடுத்து செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் க்ளோஸ்டு செட்டா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆமாம் க்ளோஸ்டு செட்டு. செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் ஓப்பன் செட்டான்னு கேட்டிங்கனாக்கா ஓப்பன் செட் கிடையாது. செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் டென்ஸ் இன் ஆரா, இசட்டுக்கு க்ளோசர் கண்டுபிடிச்சோம்னா ஆர் வருமா? வராது. இசட்டோட க்ளோசர் வந்து இசட் தான். ஸோ இன்டிஜர்ஸ் வந்து டென்ஸ் இன் ஆர் கிடையாது. அடுத்து நேச்சுரல் நம்பர்ஸ்க்கும் அதே மாதிரியே நீங்கள் சொல்லி பாருங்க. நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு எந்த பாயிண்ட்டுமே இன்டீரியர் பாயிண்ட் கிடையாது. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸோட இன்டீரியர் வந்து எம்டி செட்டு. க்ளோஷர் நேச்சுரல் நம்பர்ஸோட க்ளோஷர் அதுக்கு லிமிட் பாயிண்ட்ஸே கிடையாது. க்ளோஷர்னு அர்த்தம் அந்த செட்டோட லிமிட் பாயிண்ட்ஸையும் சேர்த்து எழுதணும். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு லிமிட் பாயிண்ட்ஸே கிடையாது. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸோட க்ளோஷர் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் வரும். அடுத்து க்ளோசர் செட்டா அப்படின்னு கேட்டால் நேச்சுரல் நம்பர்ஸ் க்ளோசர் செட் தான். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து ஓப்பன் செட்டாக இருக்காது. நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு க்ளோசர் கண்டுபிடிச்சவங்க ரியல் நம்பர் செட்டு வரப்போறது இல்லை. ஸோ அதனால நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து என்னவா இருக்காது? டென்ஸா இருக்காது. கிவ் ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங். இது எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன கேட்டிருக்காங்க? an infinite set having no limit point. infinite செட்டாக இருக்கணும், ஆனால் லிமிட் பாயிண்ட்டே வரக்கூடாது. n கொடுத்தாலும் சரி, கொடுத்தாலும் சரி, z கொடுத்தாலும் சரி, இதெல்லாம் இன்ஃபைனைட் செட் தான். ஆனால் இதுக்கெல்லாம் என்ன கிடையாது? லிமிட் பாயிண்ட் கிடையாது. அடுத்து an infinite set having only one limit point அப்படின்னாக்கா well known example 1 4 and so on. இது இன்ஃபைனைட், ஒரே ஒரு லிமிட் பாயிண்ட் மட்டும் தான். என்னது? 0 மட்டும் தான் அதுக்கு லிமிட் பாயிண்ட். அடுத்து a set having two limit point, ரெண்டு லிமிட் பாயிண்ட் இருக்கிற மாதிரி ஒரு செட் எழுதுங்க அப்படின்னாக்கா ரெண்டு லிமிட் பாயிண்ட் இருக்கணும். ரெண்டு லிமிட் பாயிண்ட் இருக்கிற மாதிரி ஒரு செட் எழுதணும் அப்படின்னாக்கா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 + 1/n, -1 + 1/n அப்படின்னு போட்டுட்டு வேர் n belongs to நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிடுறேன். எப்படி எழுதிட்டாலும் சரிதான், வேற மாதிரி எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம்னாக்கா 1 + 1/n வேர் n belongs to நேச்சுரல் நம்பர் அப்படின்னு எழுதிக்கிட்டு யூனியன் -1 + 1/n வேர் n belongs to நேச்சுரல் சொல்லியிருக்கேன். இந்த செட்டுக்கு லிமிட் பாயிண்ட் வந்து 1, இந்த செட்டுக்கு லிமிட் பாயிண்ட் -1. ஸோ இந்த ரெண்டு செட்டையும் சேர்த்து நம்ம எப்படி எழுதலாம், சரிங்களா? ஸோ இதுதான் செட் கண்டைன்ஸ் எக்ஸாக்ட்லி 2 லிமிட் பாயிண்ட். 2 லிமிட் பாயிண்ட் இருக்கிற செட் வந்து இதுதான். சரி, ரைட். இதுக்கு வந்து என்னென்ன லிமிட் பாயிண்டாக இருக்கும்? 1 is a லிமிட் பாயிண்ட் அண்ட் -1 is a லிமிட் பாயிண்ட். இது ரெண்டு இதுக்கு லிமிட் பாயிண்ட். ரைட். அடுத்து a set having no limit point. set having no limit point வேணும்னாக்கா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? a set having no limit point, எந்த ஃபைனட் செட் எடுத்துட்டாலும் அதுக்கு என்ன கிடையாது? லிமிட் பாயிண்டே கிடையாது. செட் ஹேவிங் 2 லிமிட் பாயிண்ட்ஸ் எழுதியாச்சு. 2 லிமிட் பாயிண்ட்ஸ் எழுதியாச்சு. செட் ஹேவிங் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் லிமிட் பாயிண்ட்ஸ். இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் லிமிட் பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஏற்கனவே இப்போ ஒரு செட்டு பார்த்தோமே, அதை கூட சொல்லலாம். என்னது? 1/n + 1/n such that n, m belongs to நேச்சுரல் நம்பர்ஸ். அதை எழுதினாலும் சரிதான். அப்படி இல்லைனாக்கா எனி ஓப்பன் இன்டர்வல், எனி க்ளோஸ் இன்டர்வல், எனி செமி ஓப்பன் க்ளோஸ் இன்டர்வல், எனி செமி க்ளோஸ்டு ஓப்பன் இன்டர்வல் எல்லாமே 4th ஒன்னுக்கு ரிசல்ட் தான். அடுத்து 5th ஒன், எ செட் எவ்வரி பாயிண்ட் ஆஃப் விச் இஸ் எ லிமிட் பாயிண்ட். அது இன்டர்வல்ஸ் ஃபார்மெட்டில் எதை வேணாலும் எழுதிக்கிங்க, க்ளோஸ் இன்டர்வல் எழுதிக்கிங்க, முடிஞ்சு போச்சு. எ செட் வித் ஒன்லி √2 இஸ் எ லிமிட் பாயிண்ட். ஒரே ஒரு நம்பர் மட்டும் லிமிட் பாயிண்ட் ஆகிற மாதிரி நம்ம ஏற்கனவே தியரி சொல்லி முடிச்சிட்டோம். என்னது? a + 1/n when belongs to
நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிற செட்டு ஏற்கனவே கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. இப்போ இங்கே ஏ இருக்க வேண்டிய இடத்துல நம்ம என்ன போட்டுக்கலாம், √2 போட்டுக்கலாம். ஸோ √2 + 1/n வேர் n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு போட்டோம்னா இந்த செட்டுக்கு 2 மட்டும்தான் நமக்கு என்னவா இருக்கும், எலிமெண்ட் பாயிண்டா இருக்கும். A set with only 0 as a element point, அதுக்கு ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ this is the set with 0 is only element point, ஏற்கனவே கொடுத்தாச்சு. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் உங்களுக்கான புரிதல் அதிகமாக இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இதை தவிர வேற என்ன செட்டு கொஸ்டின் பேப்பரில் கொடுத்தாலும் அதை உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். அண்டர்ஸ்டாண்டிங் கொஸ்டின் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுற கொஸ்டின் தான் எக்ஸாமில் கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது. இதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அதனால அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். Give an example of a set whose only limit point is not an element of the set. A set whose only limit point is not an element of set. இதே சொல்லிக்கலாமே, அதோட லிமிட் பாயிண்ட் வந்து 0. அது வந்து அந்த செட்டுக்குள்ள இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா செட்டுக்குள்ள இல்லை. ஒன்லி லிமிட் பாயிண்ட் இஸ் நாட் a limit point of the set. முடிஞ்சு போச்சு. இஸ் நாட் a point on the set. A set having +1 and -1 as the only limit point. +1 -1 மட்டும் லிமிட் பாயிண்ட் இருக்கிற மாதிரி ஏற்கனவே எழுதி காமிச்சிருக்கேன். 1 + 1/n, -1 + 1/n அதை சொல்லிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த செட்டை சொல்லிக்கலாம். ரெண்டுமே அந்த செட்டுக்கு வந்து 1 -1 மட்டும் தான் லிமிட் பாயிண்ட், வேற எதுவும் லிமிட் பாயிண்ட் இருக்கவே முடியாது. அடுத்து எக்ஸாம்பிள், an unbounded set having limit points. ஒரு unbounded செட் சொல்லுங்க, அட் த சேம் டைம் அதுக்கு லிமிட் பாயிண்ட் இருக்கணும். இப்போ unbounded செட் அப்படின்னாக்கா எது unbounded செட்டு? இன்டிஜர்ஸ் unbounded செட்டு தான், ரியல் நம்பர்ஸ் unbounded செட்டு தான். ஆனால் இன்டிஜர்ஸ்க்கு என்ன கிடையாது, லிமிட் பாயிண்ட்ஸ் கிடையாது. அன்பவுண்டட் செட்டாகவும் சொல்லுங்க, அட் த சேம் டைம் லிமிட் பாயிண்ட்ஸும் இருக்கிற மாதிரி சொல்லுங்க. அப்படின்னாக்கா செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர் சொல்லிக்கலாம். செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் வந்து அன்பவுண்டட் செட்டு தான், அதுக்கு லிமிட் பாயிண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதில் உள்ள எல்லா நம்பர்ஸும் அதுக்கு லிமிட் பாயிண்ட்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸே அதுக்கு சூட்டபுளாக இருக்கும். அடுத்து செகண்ட் ஒன், ஏ அன்பவுண்டட் செட் ஹேவிங் limit point. First one, an unbounded set having limit point. Second one, a bounded set having limit point. So ஒரு bounded செட்டுக்கு limit points இருக்கிற மாதிரினாக்கா இது ஒரு bounded set தான். 1, 1/2, 1/3, 1/4 bounded set தான். அதுக்கு limit point இருக்குது. limit point என்ன? 0. அப்படி இல்லைனாக்கா எனி finite intervals செலக்ட் பண்ணிக்கங்க. எந்த finite interval செலக்ட் பண்ணாலும் அது bounded set தான். அதுக்கு limit points இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா இருக்குது. அடுத்து தேர்ட் ஒன், an unbounded set having no limit points. என்ன எடுத்துக்கலாம்? unbounded setsக்கு set of all integers எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதுக்கு வந்து என்னவே கிடையாது, லிமிட் பாயிண்ட்ஸே கிடையாது. அட் த சேம் டைம் அந்த செட் வந்து என்னவா இருக்கும், அன்பவுண்டடாக இருக்கும். அடுத்து bounded set having no limit points. பவுண்டடாக இருக்கணும், லிமிட் பாயிண்டே இருக்கக்கூடாதா? எந்த ஃபைனைட் செட் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கங்க. என்ன ஃபைனைட் செட்டு? 1, 2, 3, 4. இது என்ன செட்டு? பவுண்டட் செட்டு. ஆனால் இதுக்கு என்னவே கிடையாது, லிமிட் பாயிண்ட்ஸே கிடையாது. An infinite set having a finite number of limit points. Infinite set எடுத்துக்கணும், at the same time நமக்கு வந்து finite number of limit points தான் வரணும். அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா finite number of limit points சொல்லியிருக்கான். அப்படின்னாக்கா ஒரு லிமிட் பாயிண்ட்ஸும் வரலாம், 2 லிமிட் பாயிண்ட்டும் வரலாம். சரிங்களா? ஒரே ஒரு லிமிட் பாயிண்ட் வந்தால் போதும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிங்க. 1, 1/2, 1/3, 1/4 அப்படிங்கிற அந்த எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிங்க. இல்லை 2 லிமிட் பாயிண்ட் வரணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துக்குங்க. 1 + 1/n அப்படிங்கிற எக்ஸாம்பிள் அந்த எக்ஸாம்பிளில் கொடுத்துக்குங்க. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரைட், ஓகே. அடுத்து அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நான் சொன்னது மாதிரி அவங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சொன்னது புரியல அப்படின்னாக்கா அந்த ரிசல்ட் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். Q is dense in R. அது ஆல்ரெடி நம்ம பார்த்த ரிசல்ட் தான். செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் இஸ் dense in R. நெக்ஸ்ட், போல்சனோ-வியர்ஸ்ட்ராஸ் தியரம். போல்சனோ-வியர்ஸ்ட்ராஸ் தியரம்னா என்ன? இதெல்லாம் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கனாக்கா ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு என்ன தியரம்னா 4 தியரம் ஆப்ஷனில் கொடுத்துட்டு கேட்கலாம். அப்படி இல்லைனாக்கா போல்சனோ-வியர்ஸ்ட்ராஸ் தியரம் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து போல்சனோ-வியர்ஸ்ட்ராஸ் தியரம் அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரியும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். எவ்வரி இன்ஃபைனைட் அண்ட் பவுண்டட் சப்செட் ஆஃப் ஆர் ஹேஸ் எ லிமிட் பாயிண்ட். ஒரு செட்டு வந்து இன்ஃபைனைட்டாகவும் இருக்குது, பவுண்டடாகவும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த செட்டுக்கு லிமிட் பாயிண்ட் இருக்கும். நிறைய செட்டு பார்த்துருக்கோம், லிமிட் பாயிண்ட் இல்லாத மாரி நிறைய செட் பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்து கண்டிப்பாக இதில் உள்ள கண்டிஷன்ஸ் வந்து ஃப்ளாப் ஆகிருக்கும். என்னென்ன கண்டிஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக லிமிட் பாயிண்ட் இருக்கும்? கண்டிஷன் நம்பர் 1 பவுண்டட், கண்டிஷன் நம்பர் 2 இன்ஃபைனைட்.
பவுண்டடா இருக்கணும், இன்ஃபைனைட்டா இருக்கணும். இது ரெண்டும் சேர்ந்து இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பா அந்த செட்டுக்கு லிமிட் பாயிண்ட்ஸ் கண்டிப்பா இருக்கும். நீங்க எந்த செட் வேணும் அந்த மாதிரி எழுதி பாத்தீங்க. நான் உடனே பவுண்டட் செட் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் எழுதக்கூடாது. 1,2 அப்படி மட்டும் எழுதக்கூடாது. ஏன்னா அது என்ன வராது, 1,2,3 எழுதினீங்கன்னாக்கா அடிஷன் ஃபிளாப் ஆயிடுது. என்னது அது இன்ஃபைனைட் செட் இல்லை. அடுத்த உடனே இப்படி ஒரு செட் எழுதக்கூடாது. 1,2,3,4,5 அப்படின்னு நேச்சுரல் நம்பர் எழுதக்கூடாது. ஏன்னா அது என்ன கண்டிஷன் ஃபிளாப் ஆயிடுது அந்த இடத்துல, பவுண்டட் அப்படிங்கிற கண்டிஷன் ஃபிளாப் ஆயிடுது. ஸோ பவுண்டடாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் உங்களுக்கு இன்ஃபைனைட்லி மெனி நம்பர்ஸும் இருக்கணும். அப்படின்னாக்கா இது பெஸ்ட் எக்ஸாம்பிள். என்னது 1,1/2, அப்படின்னு போனோம். பவுண்டடா அப்படின்னு கேட்டாங்கன்னா பவுண்டடு. இது இன்ஃபைனைட்லி மெனி நம்பர்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இன்ஃபைனைட்லி மெனி நம்பர்ஸ் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு லிமிட் பாயிண்ட்ஸ் இருக்கும். செக் பண்ணி பாருங்க. இதோட லிமிட் பாயிண்ட்ஸ் என்ன நமக்கு தெரியும். இதோட லிமிட் பாயிண்ட்ஸ் வந்து 0 மட்டும் தான் அதுக்கு லிமிட் பாயிண்ட். நெக்ஸ்ட், if S is an infinite bounded above subset of R and U is least upper bound of S such that U not belongs to S, then U belongs to S dash, that is U is limit point of S. என்ன சொல்லியிருக்காங்க, bounded above set at the same time எந்த மாதிரி bounded above set, infinite bounded above set இருக்கு இல்லைங்களா, அந்த infinite bounded above set ஓட சுப்ரீமம் வந்து அந்த செட்டுக்குள்ள இல்லாம இருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பா அந்த சுப்ரீமம் அந்த செட்டோட லிமிட் பாயிண்டா இருக்கும். சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா இதுதான். பவுண்டட் எபோ தானே, நான் இப்படியே வச்சுக்கிறேனே, ஓப்பன் இன்டர்வல் -∞, 0 அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த செட்டு வந்து பவுண்டட் எபோவா அப்படின்னு போட்டோம்னா பவுண்டட் எபோ. காரணம் இந்த செட்டோட பெரிய நம்பர்ஸ்லாம் நம்மளால சொல்ல முடியும். இது பவுண்டட் எபோ. இது இன்ஃபைனைட் செட்டா? ஆமா இன்ஃபைனைட் செட். ஓகே ரைட். இதுக்கு இதோட லீஸ்ட் அப்பர் பவுண்ட் என்ன, இதோட லீஸ்ட் அப்பர் பவுண்ட் வந்து 0. இந்த லீஸ்ட் அப்பர் பவுண்ட் இந்த செட்ல இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த லீஸ்ட் அப்பர் பவுண்ட் இந்த செட்டுக்குள்ள இல்ல. அட் த சேம் டைம் இது இந்த செட்டோட லிமிட் பாயிண்டா அப்படின்னு கேட்டோம்னா ஆமா இந்த செட்டுக்கு அது லிமிட் பாயிண்டா தான் இருக்கும். ஸோ இட் இஸ் 0 இஸ் லிமிட் பாயிண்ட் ஆஃப் தி செட். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்துக்குமே வந்து மனப்பாடம் பண்ணிட்டு உட்காந்துருக்கூடாது. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு சூட்டபுளாக எக்ஸாம்பிளை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டாலே டக்குன்னு இந்த ரிசல்ட் எல்லாமே ட்ரூ அப்படின்னு உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இது வந்து பவுண்டட் எபோவுக்கு சொல்லியிருக்காங்க. அதேமாரி இங்கே அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா பவுண்டட் பிலோவுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த டெரிவேட்டிவ் செட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிங்க. ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அந்த கண்டிஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும். ஸோ டெஃபனேஷன்ஸோட கிளியர்னஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா இதெல்லாம் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். டெஃபனேஷனில் ஒரு தெளிவான ஐடியா இல்லை அப்படின்னாக்கா இதெல்லாம் ஒன்றுத்தையும் தனித்தனி தான் மனப்பாடம் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும். ஸோ இஃப் ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி தென் டெரிவேட்டிவ் செட் ஆஃப் ஏ இஸ் சப்செட் ஆஃப் டெரிவேட்டிவ் செட் ஆஃப் பி. அதான் ஃபர்ஸ்ட் ரிசல்ட். அடுத்து டெரிவேட்டிவ் செட் ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு derivative set of A union derivative set of B. Next, derivative set of A intersection B is subset of derivative set of A intersection derivative set of B. Derivative set of A derivative set of A is subset of derivative set of A. A double dash is subset of A அப்படின்னு படிக்கலாம். ஸோ டேஷ் அப்படின்னாக்கா நீங்கள் சின்ன கிளாஸில் போகும்போது காம்ப்ளிமெண்ட்டுக்கு போகக்கூடாது. ஸோ அதனால தான் நம்ம எல்லாமே இங்கே நான் டெரிவேட்டிவ் செட்டுன்னு சொல்லி காமிச்சேன். வேறு எதுவும் இல்லை. ஒரு செட்டு பவுண்டடா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுக்கு க்ளோசர் கண்டுபிடிச்சோம்னா அதுவும் பவுண்டட் செட்டா தான் இருக்கும். ஸோ க்ளோசர் ஆஃப் எனி பவுண்டட் செட் இஸ் பவுண்டட். அதான் ஃபர்ஸ்ட் ரிசல்ட். நெக்ஸ்ட் செகண்ட் ரிசல்ட், எந்த ஒரு செட்டுக்கும் அதுக்கு டெரிவேட்டிவ் செட் கண்டுபிடிச்சோம்னா கண்டிப்பா அது க்ளோஸ்டு செட்டா மாறிடும். ஸோ டெரிவேட்டிவ் செட் ஆஃப் எனி செட், எந்த ஒரு செட்டுக்கும் டெரிவேட்டிவ் செட் கண்டுபிடிச்சோம்னா அது க்ளோஸ்டு செட்டா இருக்கும். டெரிவேட்டிவ் செட் ஆஃப் எனி செட் இஸ் க்ளோஸ்டு. ரைட். ஒரு செட்டுக்கு க்ளோசர் கண்டுபிடிச்சோம்னா அது க்ளோஸ்டு செட்டா இருக்கும். ஒரு செட் இருக்குது, க்ளோசர்னா என்ன, அந்த செட்டோட அதோட டெரிவேட்டிவ் செட்டை யூனியன் பண்ணி எழுதணும். அதான் க்ளோசர்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. ஸோ க்ளோசர் ஆஃப் எனி செட் இஸ் க்ளோஸ்டு செட். A is subset of B நாக்கா then A closer is also subset of B closer. ஏ வந்து க்ளோஸ்டா இருக்கணும்னாக்கா கண்டிஷன் வந்து அந்த செட்டும் அதோட க்ளோசருக்கு ஈக்குவலா இருக்கணும். ஸோ ஒரு செட்டு வந்து க்ளோசர் செட்டா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நீங்க ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் என்னது, கியூ பார் வந்து என்னத்துக்கு ஈக்குவல், ஆருக்கு ஈக்குவல். அதனால வந்து க்ளோசர் செட்டு கிடையாதுன்னு இந்த பண்பை பயன்படுத்தி சொல்லலாம். ஒரு செட்டு க்ளோஸ்டா இருக்கணும்னா அதுவும் அதோட க்ளோசரும் ஈக்குவலா இருக்கணும். ஸோ கியூக்கு பார் எடுக்கும்போது 6 வருது. ஸோ கியூ இஸ் நாட் க்ளோஸ்ட் அப்படின்னு இந்த கண்டிஷன் வச்சு நம்மளால சொல்ல முடியும். A is closed if and only if A contains all of its limit points. அதே மாதிரி
க்ளோஸ்டு செட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு அனதர் கண்டிஷன். ஒரு செட்டை வந்து க்ளோஸ்டு செட்னு சொல்லணும்னா அது வந்து எல்லா லிமிட் பாயிண்ட்ஸையும் வச்சிருக்கணும். ஸோ கியூவோட லிமிட் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஆர்ல இருக்கும். அதாவது இர்ரேஷனல் நம்பர்ஸும் கியூக்கு லிமிட் பாயிண்ட்ஸாக இருக்கும். அதான் கண்டிஷன். ஆனால் இங்கே டெஃபினேஷன் அப்போ கியூவோட லிமிட் பாயிண்ட்ஸ் எல்லாமே கியூக்குள்ளே இல்லை, வெளியிலே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம என்ன சொல்லிடலாம், கியூ இஸ் நாட் ஏ க்ளோஸ்டு செட் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த பண்பை பயன்படுத்தி ஒரு செட்டு க்ளோஸ்டு செட்டாக இருக்கணும்னா அதோட லிமிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே இருக்கணும். இப்போ ஓப்பன் இன்டர்வல் 0,1 வந்து க்ளோஸ்டு செட் கிடையாது. காரணம் என்ன? இதுக்கு 1 லிமிட் பாயிண்டா இருக்கும், 0 லிமிட் பாயிண்டா இருக்கும். ஆனா ரெண்டுமே இந்த செட்டுக்குள்ள இல்ல. ஸோ அதனாலதான் க்ளோஸ்டு செட்டுக்கு இது ரெண்டும் வந்து நல்ல ஒரு டெஃபினேஷன். ஒரு செட்டு அதோட க்ளோஸருக்கு ஈக்குவலா இருந்ததுன்னா அது க்ளோசர் செட்டு. ஒரு செட்டோட லிமிட் பாயிண்ட்ஸ் எல்லாமே அந்த செட்டுக்குள்ளே இருந்துச்சுனாக்கா அது க்ளோசர் செட்டு. அப்படிங்கிறது க்ளோசர் செட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நல்ல ஒரு வழிமுறை. For any set A bar is the smallest closed set containing A. ஏவை உள்ளுக்குள்ள வச்சிருக்க நிறைய க்ளோசர் செட் இருக்கும். அந்த க்ளோசர் செட்ஸ் எல்லாத்துலேயுமே ஸ்மாலஸ்ட் க்ளோசர் செட் வந்து அதோட க்ளோசர். இப்போ ஒன்றும் கிடையாது. நான் ஓப்பன் இன்டர்வல் 0,1 இது உள்ளுக்குள்ள இருக்கிற மாதிரி நிறைய க்ளோசர் செட் நம்மளால சொல்ல முடியும். என்னது -1,1 சொல்ல முடியும், -3 கூட முடியும். இது எல்லாமே இதுக்குள்ள இருக்கிற இது ஓப்பன் இன்டர்வல் 0,1 சப்செட்டா வச்சிருக்க க்ளோசர் செட் தான். இதுலேயே எது ஸ்மாலஸ்ட்னாக்கா க்ளோஸ் இன்டர்வல் 0,1 தான் ஸ்மாலஸ்ட். திஸ் இஸ் தி ஸ்மாலஸ்ட் க்ளோஸ்டு செட் containing open interval 0,1. சரிங்களா? அப்போ வாட் இஸ் தி ஸ்மாலஸ்ட் க்ளோஸ்டு செட் containing open interval 0,1 க்ளோஸ் இன்டர்வல் 0,1. ஸோ அதை தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா க்ளோஷர் அப்படின்னு சொல்றாங்க. க்ளோஷருக்கு அனதர் டெஃபினேஷன் இங்க. சரிங்களா? ஸோ ஃபார் எனி செட் A bar is the smallest closed set containing A. A non-empty bounded closed set contains its supremum as well as infimum. ஒரு செட்டு பவுண்டடாகவும் இருக்குது பிளஸ் க்ளோஸ்டாகவும் இருக்குது. ஸோ பவுண்டட் பிளஸ் க்ளோஸ்டு. ஸோ பவுண்டட் அண்ட் க்ளோஸ்டு செட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த செட்டுக்கு சுப்ரீமம் அந்த செட்டுக்குள்ளே இருக்கும், இன்ஃபீமமும் அந்த செட்டுக்குள்ளே இருக்கும். இப்போ ஓப்பன் இன்டர்வல் 0,1 எடுத்துக்கிட்டோம்னா பவுண்டட் கண்டிஷன் ஓகே ஆகுது. அதனால என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணல, க்ளோஸ்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணல. அதனால தான் சுப்ரீமமும் இன்ஃபீமமும் அந்த செட்டுக்குள்ளே இருக்கு. ஸோ பவுண்டடும் க்ளோஸ்டும் இருக்கிற மாதிரி ஒரு இன்டர்வல் சொல்லுங்கன்னாக்கா க்ளோஸ் இன்டர்வல் 0,1. ஸோ இது க்ளோஸ் இதுக்கு சுப்ரீமம் 1 செட்டுக்குள்ள இருக்குது, இன்ஃபீமம் 0 செட்டுக்குள்ள இருக்குது. ஸோ நான் எம்டி பவுண்டட் க்ளோஸ்டு செட் கண்டெய்ன்ஸ் இட்ஸ் சுப்ரீமம் அண்ட் இன்ஃபீமம். ஸோ ஒரு செட்டுக்கு ரெண்டு தடவை க்ளோசர் கண்டுபிடிச்சோம்னா எதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ A bar ஹோல் பார் ஈக்குவல் டு A bar. அந்த க்ளோசர் யூஸ் பண்ணி சில ப்ராப்பர்ட்டிஸ் A யூனியன் B ஹோல் பார் ஈக்குவல் டு A bar யூனியன் B bar, A இன்டர்செக்ஷன் B ஹோல் பார் ஈக்குவல் டு A bar இன்டர்செக்ஷன் B bar. அதுக்கான சில அந்த ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சில ரிசல்ட்ஸ் எல்லாம் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ஈஸி தான், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இஃப் A is subset of R, then A bar is the intersection of R all closed sets containing A. A barக்கு another definition என்னது, ஏவை சப்செட்டா வச்சிருக்கிற எல்லா க்ளோஸ்டு செட்ஸையும் கண்டுபிடிங்க. சரிங்களா? ஆல் க்ளோஸ்டு செட்ஸ் கண்டெய்னிங் A, அது எல்லாத்துக்குமே இன்டர்செக்ஷன் எடுங்க. ஆல் க்ளோஸ்டு செட்ஸ் ஏவை வச்சிருக்க எல்லா க்ளோஸ்டு செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தீங்கன்னாக்கா அதை தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா A bar அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ அதான் ஸ்மாலஸ்ட் க்ளோஸ்டு செட் கண்டெய்னிங் A barக்கு வேற மாதிரி சொல்றோம் தான். The greatest lower bound and the greatest upper bound of a set are also greatest lower bound. ஒரு ஓப்பன் இன்டர்வல் 0,1க்கு சுப்ரீமம் 1, இன்ஃபீமம் 0. சரி, அதோட க்ளோசருக்கு போங்க. ஓப்பன் இன்டர்வல் 0,1க்கு க்ளோசர் என்ன, க்ளோஸ் இன்டர்வல் 0,1. இதோட சுப்ரீமம் என்ன 1, இன்ஃபீமம் என்ன 0. ஸோ அதான் அங்கே சொல்லியிருக்காங்க. என்னது, ஒரு செட்டுக்கு சுப்ரீமம் இன்ஃபீமம் என்ன வருதோ அதே தான் அந்த செட்டோட க்ளோஷருக்கும் வரும். ஓகே, அடுத்து காம்பேக்ட் செட். காம்பேக்ட் செட்டுக்கு டெஃபினேஷன் என்ன சொல்றாங்க, ஒரு ரியல் லைன்ல எந்தெந்த செட்டுலாம் க்ளோஸ்டாகவும் பவுண்டடாகவும் இருக்கோ அந்த செட் எல்லாமே காம்பேக்ட் செட். கண்டிஷன் நம்பர் என்னென்ன, கண்டிஷன் நம்பர் 1 க்ளோஸ்டா இருக்கணும், கண்டிஷன் நம்பர் 2 பவுண்டடா இருக்கணும். பவுண்டட் பிளஸ் க்ளோஸ்டு ஈக்குவல் டு காம்பேக்ட். தட்ஸ் ஆல். ஸோ அந்த மாதிரி எது எல்லா ஃபைனைட் க்ளோஸ்டு இன்டர்வலும் என்னது பவுண்டடு பிளஸ் க்ளோஸ்டு. ஸோ எல்லா ஃபைனைட் க்ளோஸ்டு இன்டர்வலும் காம்பேக்ட் செட். எதில், ரியல் நம்பர்ஸ்ல. ஓகே,
அது மட்டும் இல்லாமல் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் இங்கே கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க இங்கே அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த எக்ஸாம்பிள் -1, 1 யூனியன் -1 -1/n அண்ட் யூனியன் 1 + 1/n வேர் n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு வந்து இது வந்து காம்பேக்ட் செட்டா அப்படின்னு கேட்டேன்னாக்கா, இது காம்பேக்ட் செட். ஏன் காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இது வந்து பவுண்டடா இருக்கான்னு பார்க்குறோம். ஆமாம், பவுண்டட். இதில் உள்ள எல்லா நம்பர்ஸுமே எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா? இந்த செட்டுக்கு மேக்ஸிமம் நம்பரே 2. சரிங்களா? இந்த செட்டுக்கு மேக்ஸிமம் நம்பர் 2, இந்த செட்டுக்கு மினிமம் நம்பர் -2. எப்படி சார் சொன்னீங்க? என்னோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. n = 1 2 3 நீங்கள் அப்ளை பண்ணுங்க. 1 2 3 நீங்கள் அப்ளை பண்ணுங்க. பார்த்தீங்கன்னாக்கா 2 -2 இந்த செட்டுக்குள்ளே வந்திருக்கும். சரிங்களா? அட் த சேம் டைம் இங்கே 1 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். என்ன ஃபார்மெட்டில் சொல்லிட்டோம்? இந்த ரிசல்ட்டை ஞாபகம் வச்சுக்கங்க. என்ன ரிசல்ட்? a + 1/n n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பருக்கு எது லிமிட் பாயிண்ட்? a தான் லிமிட் பாயிண்ட். அப்போ -1 + 1/nக்கு எது லிமிட் பாயிண்ட்னாக்கா -1 லிமிட் பாயிண்ட். 1 + 1/nக்கு எது லிமிட் பாயிண்ட்னாக்கா 1 லிமிட் பாயிண்ட். அந்த ரெண்டு லிமிட் பாயிண்ட் நான் சேர்த்து விட்டேன். அப்போ இதுக்கு வேற எதுவும் லிமிட் பாயிண்ட்ஸ் இருக்கா? கிடையாது. அப்போ இந்த செட்டு வந்து எல்லா லிமிட் பாயிண்ட்ஸும் அதுக்குள்ளேயே வச்சிருக்கு. சரிங்களா? இது பவுண்டட் ஆயிடுச்சு. ப்ளஸ் இதுக்கு இந்த செட்டு வந்து எல்லா லிமிட் பாயிண்ட்ஸும் அதுவே வச்சிருக்கு. அப்படிங்கிறப்ப ஒரு செட்டை எப்போ க்ளோஸ்டு சொல்லுவோம்? அந்த செட்டு எல்லா லிமிட் பாயிண்ட்ஸையும் அதுவே வச்சிருந்ததுனாக்கா அதை க்ளோஸ்டு செட்னு சொல்லுவோம். ஸோ லிமிட் பாயிண்ட்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது, ப்ளஸ் பவுண்டடாகவும் இருக்குது. ஸோ இட் இஸ் ஏ க்ளோஸ்டு செட்டு, இட் இஸ் ஏ பவுண்டட் செட்டு. ஸோ கேர்ஃபுல்லாக கவனிங்க. இதில் வந்து க்ளோஸ்டு அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணலாம். இங்கே க்ளோஸ்டு செட்டை எதை பயன்படுத்தி சொல்லியிருக்கேன்? ஒரு செட்டு க்ளோஸ்டாக இருக்கணும்னா அது எல்லா லிமிட் பாயிண்ட்ஸையும் அதுவே வச்சிருக்கணும். இந்த செட்டுக்கு 2 லிமிட் பாயிண்ட் தான் இருக்குது. அந்த 2 லிமிட் பாயிண்ட்டும் அதுக்குள்ள இந்த செட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் இது க்ளோஸ்டு செட்டு. பவுண்டடா? ஆமாம், பவுண்டட். ஸோ இது க்ளோஸ்டு அண்ட் பவுண்டடாக இருக்கிறதுனால இந்த செட்டை நம்ம என்னன்னு சொல்லலாம்? காம்பேக்ட் செட் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஸோ அடுத்து ஒரு செட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, வித்தியாசமான ஒரு செட்டு. என்னது? s = 1, 1.1, 0.9, 1.1, 0.9, 1.01, 0.99 அப்படின்னு கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி ஒரு நம்பர்ஸ்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த செட்டை வேற மாதிரி எழுத கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஜென்ரல் ஃபார்மெட்டில் அந்த செட்டை எழுதிடலாம். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னாக்கா 1.1 1.1 அப்படிங்கிறது 1 + 0.1. அடுத்து 0.9 என்ன அர்த்தம்? 1 - 0.1 அதான் அர்த்தம். சரிங்களா? அடுத்து 1.0 அர்த்தம் 1 + 0.01 அதான். அடுத்து 0.99 அப்படின்னு அர்த்தம் 1 - 0.01 இதான். இப்படியே போயிட்டே இருக்கு. ஸோ இந்த செட் எப்படி எழுதலாம்? 1 + 1, 1 + 1/10. 0.10னா 1/10 அர்த்தம். ஸோ இதோட அர்த்தம் என்ன? அடுத்த நம்பர்னா 1 - 1/10 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அடுத்த செட் நம்பர் எப்படி எழுதிக்கலாம்? 1 + 1/100. அடுத்து 1 - 100 அப்படின்னு போனோம்னா அப்போ இந்த ஜென்ரல் ஃபார்முலா எப்படி எழுதிக்கலாம்? 1 ± 1/10⁻n அழகா அப்படி எழுதிக்கலாமா? ஸோ ஈஸியாக எழுதியாச்சு. அதான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே செட்டோட நம்பர்ஸ்லாம். எக்ஸ்ட்ரா எதையும் சேர்த்துக்கணும்? நம்ம இதோட சிங்கிள்டன் செட் 1ஐயும் சேர்த்துக்கணும். ஸோ வாட் இஸ் வேர் n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் யூனியன் 1. இந்த செட்டில் உள்ள எல்லா நம்பர்ஸும் அதான் இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ இந்த செட்டை முதல்ல இந்த மாதிரி எழுத பழகிக்கணும். சரிங்களா? அப்படி எழுதுட்டோம் அப்படின்னாக்கா இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? 1 + 1/n ஃபார்மெட்டில் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு எது லிமிட் பாயிண்டாக இருக்கும்? 1 லிமிட் பாயிண்டாக இருக்கும். 1 இந்த செட்டுக்குள்ளே இருக்கா? இருக்குது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருங்க. சரிங்களா? ரைட். இது பவுண்டடா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பவுண்டடா? ஆமாம். இதில் உள்ள எல்லா நம்பர்ஸுமே வந்து இந்த நம்பர்ஸுகள், அதுவும் மேக்ஸிமம் நம்பர் மினிமம் நம்பர் சொல்ல முடியும். அவங்களே கொடுத்துட்டாங்க. மேக்ஸிமம் நம்பர் 1.1, மினிமம் நம்பர் 0.9. ஸோ அப்போ இந்த செட்டு வந்து ஒரு பவுண்டட் செட்டு. அடுத்து வேற என்ன கேட்டிருக்காங்க? இதுக்கு லீஸ்ட் அப்பர் பவுண்ட் என்ன அண்ட் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் என்ன? இன்ஃபீமம் சுப்ரீமம் என்ன? அதிலே தான் சொல்லியாச்சு. சுப்ரீமம் என்ன? 1.1. இன்ஃபீமம் என்ன? 0.9. அடுத்து does the set attains its bounds? இந்த செட்டில் பவுன்ஸ் இருக்கா? ஆமாம், பவுன்ஸ் இருக்குது. அந்த செட்டுக்குள்ளே சுப்ரீமம் இன்ஃபீமம் அந்த செட்டுக்குள்ளே இருக்கான்னு கேட்குறாங்க. வேற எதுவும் இல்லை. ஆமாம், செட்டுக்குள்ளே தான் இருக்குது. 0.9 செட்டுக்குள்ளே தான் இருக்குது. 1.1 செட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஓகே, ரைட். அடுத்து
ஃபைண்ட் தி இன்டீரியர். இன்டீரியர்னு அர்த்தம், இதில் உள்ள ஒரு பாயிண்ட் எடுத்து ஒரு ஓப்பன் இன்டர்வல் ட்ரா பண்ணோம்னா அந்த ஓப்பன் இன்டர்வல் அந்த செட்டுக்குள்ளேயே இருக்கணும். வாய்ப்பே இல்லை. அப்போ இதுக்கு வந்து என்ன கிடையாது, இன்டீரியர் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இட் ஹேஸ் இன்டீரியர் ஆஃப் தி செட் இஸ் எம்டி செட். இந்த செட்டுக்கு இன்டீரியர் வந்து எம்டி அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்து இந்த இருக்குது இன்டீரியர் இஸ் எம்டி அப்படின்னு. Does the set S has a limit point? இதுக்கு லிமிட் பாயிண்ட்ஸ் இருக்கா? ஆமாம், அதோட லிமிட் பாயிண்ட்ஸ் ஏற்கனவே சொல்லி முடிச்சிட்டோம், 1 அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ லிமிட் பாயிண்ட் இருக்குது, அந்த லிமிட் பாயிண்ட் வந்து அந்த செட்டுக்கு 1, அதுவும் அந்த செட்டுக்குள்ளேயே இருக்குது, அதனால அதை க்ளோஸ்டு செட்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த செட்டு வந்து என்னவா இருக்கு, க்ளோஸ்டாகவும் இருக்குதா, பவுண்டடாகவும் இருக்குதா, அதனால இந்த செட்டு வந்து என்னன்னு சொல்லலாம், நம்ம காம்பேக்ட் செட்டுன்னு சொல்லலாம். ஸோ க்ளோஸ்டு அண்ட் பவுண்டட் செட் இன்டர்வல் ஃபார்மெட்ல இல்லாம வேற ஏதாவது ஒரு செட் இருக்கிறது வாய்ப்பு, காம்பேக்டா இருக்கிறது வாய்ப்பு இருக்கானாக்கா இந்த கொடுத்தாச்சு இந்த செட். ஓகேங்களா? ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் செட்ஸ் ஆர் காம்பேக்ட்? ஃபர்ஸ்ட் செட் என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு பக்கமும் க்ளோஸ்டா இருக்கா, க்ளோஸ்டு பவுண்டட், அதனால இது வந்து காம்பேக்ட். ரெண்டாவது இது க்ளோஸ்டு பவுண்டடு, இதுவும் க்ளோஸ்டு பவுண்டடு. ஸோ யூனியன் ஆஃப் டூ க்ளோஸ்டு செட் இஸ் க்ளோஸ்டு. ஸோ அதனால இது வந்து காம்பேக்ட். நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து க்ளோஸ்டா இருக்கும். நேச்சுரல் நம்பர்ஸ் க்ளோஸ்டு செட்டா? ஆமா, ஏன்னா அது அதோட காம்ப்ளிமெண்ட் வந்து ஓப்பன் அப்படின்னு ஏற்கனவே நான் வந்து போட்டு காமிச்சிருக்கேன், நேச்சுரல் நம்பர்ஸ் க்ளோஸ்டு செட்டு. ஆனால் பவுண்டடு கிடையாது, ஸோ அதனால அது காம்பேக்ட் கிடையாது. இன்டிஜர்ஸ் வந்து பவுண்டடு கிடையாது, ஸோ அதனால காம்பேக்ட் கிடையாது. கியூவும் பவுண்டடு கிடையாது, அதனால காம்பேக்ட் கிடையாது. இது வந்து பவுண்டடா இருக்குது ஆனால் க்ளோஸ்டா இல்லை, ஏன்னா 0 பக்கத்தில் ஓப்பன் இன்டர்வல் இருக்குது. ஸோ இட் இஸ் ஆல்சோ நாட் காம்பேக்ட். அதே மாதிரி இதை பார்த்தோம்னாக்கா பவுண்டட் இல்லை, அதனால அது என்ன கிடையாது, காம்பேக்ட் செட் கிடையாது. கிவ் an எக்ஸாம்பிள் ஆஃப் ஏ க்ளோஸ்டு செட்டா இருக்கணும் ஆனா காம்பேக்டா இருக்கக்கூடாது, அந்த மாதிரி சொல்லுங்க அப்படின்னாக்கா n z எல்லாமே க்ளோஸ்டு செட் மேலே பார்த்துட்டோம். ஆனா அதெல்லாம் என்ன கிடையாது, பவுண்டட்னஸ் இல்லாதனால அதெல்லாம் என்னவா வராது, காம்பேக்ட் செட்டா வராது. A set is compact if and only if every infinite subset of the set has a limit point in the set. ஒரு செட்டை காம்பேக்ட் செட்டுன்னு சொல்லணும்னா அந்த செட்லேருந்து எந்த ஒரு இன்ஃபைனைட் சப்செட் எடுத்தாலும் அந்த இன்ஃபைனைட் சப்செட்டோட லிமிட் பாயிண்ட் அந்த செட்டில் இருக்கணும். A set is said to compact if and only if every infinite subset of the set has a limit point in the set. அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த காம்பேக்ட் செட்டை வேற ஒரு டெஃபினேஷன்லையும் சொல்லுவாங்க. என்ன வேற ஒரு டெஃபினேஷன்ல சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, every open cover has a finite subcover. A set is said to be compact if and only if every open cover has a finite subcover. அது என்ன கவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு செட் ஏ அப்படின்னு இருக்கட்டுமே, செட் இஸ் ஏ, சரிங்களா, செட் எஸ்ன்னு எடுத்துக்கலாம். செட் எஸ் நான் ஒரு கவர் சொல்றேன், RAI such that each AI belongs to some arbitrary sets. So each AI where I belongs to arbitrary set அப்படின்னு சொல்றேன், சரிங்களா. அப்படின்னா இது வந்து கவுண்டபிள் செட்டாகவும் இருக்கலாம், ஃபைனைட் செட்டாகவும் இருக்கலாம், அன்கவுண்டபிள் செட்டாகவும் இருக்கலாம், அப்படின்னு இருக்கலாம், சரிங்களா. இதில் உள்ள எல்லா செட்ஸும் ஓப்பன் செட்னு எடுத்துக்கங்க. என்னது, A1 A2 A3 அப்படின்னு எடுத்துக்கங்க. ஈச் செட் இஸ் ஓப்பன் செட், சரிங்களா. இது எல்லாத்தையும் யூனியன் இடும் பொழுது, யூனியன் I equal to 1 to infinity AI அப்படின்னு யூனியன் எடுக்கும் பொழுது அது வந்து கிவன் செட்டை கவர் பண்ணுச்சு அப்படின்னாக்கா, கிவன் செட்டை கவர் பண்ணிடணும். கவர் பண்ணுச்சுன்னா அந்த கலெக்ஷனை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஓப்பன் கவர் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. ஒரு செட்டு இப்போ நான் சொல்கிறேனே S equal to 1, 2, 3 அப்படின்னு சொல்கிறேன். இந்த செட்டை கவர் பண்ணுற மாதிரி நம்மளால ஓப்பன் இன்டர்வல் சொல்ல முடியுமா அப்படின்னாக்கா தாராளமாக ஓப்பன் இன்டர்வல் சொல்ல முடியும். எப்படி, ஓப்பன் இன்டர்வல் 0.9, 1.1, இதான் A1. அடுத்து A2 என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஓப்பன் இன்டர்வல் 1.9, 2.1. அடுத்து A3 என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஓப்பன் இன்டர்வல் 2.9, 3.1. இந்த மூணு இன்டர்வலையும் யூனியன் பண்ணிங்கனாக்கா S உள்ள உடையந்துருமா. ஸோ S இஸ் சப்செட் ஆஃப் யூனியன் ஆஃப்
n ஈக்குவல் டு 1 to 3 an அப்படின்னு சொல்லிக்கலாமா? a1 a2 a3 யூனியன் பண்ணோம்னாக்கா உங்களுக்கு என்ன வந்துருச்சு? s வந்துருச்சு. ஸோ எவ்வரி ஓப்பன் கவர் ஹேஸ் ஏ ஃபைனைட் சப் கவர் அப்படின்னாக்கா ஃபைனைட் சப் கவர்னா ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓப்பன் செட்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த செட்டை கவர் பண்ண முடிஞ்சிச்சு என்னால். அதனால இதை வந்து என்னன்னு சொல்லிக்கலாம்னாக்கா காம்பேக்ட் செட்னு சொல்லிக்கலாம். இப்போ நான் நேச்சுரல் நம்பர்ஸ் எழுதுறேன். நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்ன? 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு போயாச்சு. இதில் இன்ஃபைனைட் ஓப்பன் கவர் வச்சு தான் கவர் பண்ண முடியும், ஃபைனைட் ஓப்பன் கவர் வச்சு கவர் பண்ண முடியாது. அதுனா இன்ஃபைனைட் ஓப்பன் கவர் சிம்பிளாக சொல்லணும்னாக்கா இதுதான். என்னதுன்னாக்கா n மைனஸ் 0.1 n 0.1 யூனியன். சரிங்களா? n வேல்யூ வந்து என்னென்ன அப்ளை பண்ணிக்கிறீங்கனாக்கா 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் அப்ளை பண்ணுங்க. n ஈக்குவல் டு 1 to infinity. ஃபர்ஸ்ட் இன்டர்வல் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் இன்டர்வல் வந்து என்ன நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 0.9, 1.1 அப்படின்னு வரும். செகண்ட் இன்டர்வல் என்ன வரும்? செகண்ட் இன்டர்வல் வந்து 1.9, 2.1 அப்படின்னு வரும். இந்த மாதிரி எல்லா இன்டர்வலையும் யூனியன் பண்ணி இந்த செட்டை கவர் பண்ணிடலாமா? ஆட்டோமேட்டிக்காக இதுக்குள்ளே என்ன ஒடியாந்துரும்? n ஒடியாந்துரும். ஆனால் இது வந்து எவ்வளோ ஃபைனைட் கலெக்ஷனா இன்ஃபைனைட் கலெக்ஷனா? இந்த கலெக்ஷன் வந்து இன்ஃபைனைட் கலெக்ஷன். இந்த இன்ஃபைனைட் கலெக்ஷன்லேருந்து எந்த ஒரு ஃபைனைட் கலெக்ஷனை எடுத்தும் நம்மளால எதை கவர் பண்ண முடியாது? இந்த நேச்சுரல் நம்பர்ஸை கவர் பண்ண முடியாது. ஸோ அதனால n வந்து காம்பேக்ட் செட் கிடையாது. ஸோ காம்பேக்ட் செட்டுக்கு அனதர் டெஃபினேஷன் தான் இது. என்னது? எவ்வரி ஓப்பன் கவர் ஹேஸ் எ ஃபைனைட் சப்கவர் அப்படின்னு சொன்னோம்னா அதான் காம்பேக்ட் செட்டுக்கான a set is said to be compact if and only if every open cover has a finite subcover. அது சொல்றதுக்கு முன்னாடி இங்க அதான் இந்த தியரியில கூட டோட்டலா அந்த கவரை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. ஓப்பன் கவர், சப் கவர் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ வாட் யூ மீன் பை ஹெய்னி-போரல் ப்ராப்பர்ட்டி? ஹெய்னி-போரல் ப்ராப்பர்ட்டி. A subset A of R is said to have the Heine-Borel property if every open cover of A has a finite subcover. ஒரு subset of R, Rலேருந்து ஒரு சப்செட் எடுத்திருக்கோம். அதை வந்து ஹெய்னி-போரல் ப்ராப்பர்ட்டியை வச்சிருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டினாக்கா அதுக்கு எந்த மாதிரி ஒரு ஓப்பன் கவர் போட்டாலும் அதுலேருந்து ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அந்த செட்டை கவர் பண்ணணும். அதான் எவ்வரி ஓப்பன் கவர் ஹேஸ் ஏ ஃபைனைட் சப் கவர். அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை வச்சிருக்குது அந்த செட்டு அப்படின்னாக்கா என்ன சொல்றோம்னாக்கா the set has the Heine-Borel property. அடுத்து தியரம். If a set satisfies the Heine-Borel property, then any closed subset of A also satisfies the Heine-Borel property. ஒரு செட்டு வந்து ஹெய்னி-போரல் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்குனாக்கா அதோட க்ளோஸ்டு சப்செட்டும் என்ன ப்ராப்பர்ட்டியை வச்சிருக்கோம்? ஹெய்னி-போரல் ப்ராப்பர்ட்டியை வச்சிருக்கோம். அடுத்து காம்பேக்ட்டுக்கு சொல்றாங்க பாருங்க. A set is said to be compact if and only if it has Heine-Borel property. இதை தான் நான் வேற மாதிரி சொன்னேன். ஒரு செட்டு வந்து காம்பேக்டா இருக்கணும்னா அது வந்து ஹெய்னி-போரல் ப்ராப்பர்ட்டியை வச்சிருக்கணும். ஹெய்னி-போரல் ப்ராப்பர்ட்டிங்கிறது என்ன சொல்றது? எவ்வரி ஓப்பன் கவர் ஹேஸ் எ ஃபைனைட் subcover. A set is said to be compact if and only if every open cover of the set has a finite subcover. ஸோ இது வந்து டெஃபினேஷனாக, இதுவும் டெஃபினேஷனாக கொடுப்பாங்க சில புக்கில். ஸோ நிறைய புக்கில் வந்து இதுதான் டெஃபினேஷனாக கொடுத்துருப்பாங்க. A set is said to be compact if and only if every open cover has a finite subcover அப்படிங்கிறத டெஃபினேஷனாக கொடுத்துட்டு இங்கே கொடுத்துருக்க டெஃபினேஷனை தியரமாக ப்ரூவ் பண்ணுவாங்க. என்ன தியரம்? இந்த இடத்துல டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? A set is said to be compact if and only if it is closed and boundedன்னு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்களா? இதை தியரமாகவும் ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இந்த புக்கில் இதை டெஃபினேஷனை எடுத்துக்கிட்டு ஓப்பன் கவர் ஹேஸ் ஏ ஃபைனைட் சப் கவரை தியரமாக சொல்லியிருக்காங்க. ஸோ சில புக்கில் அதை தியரமாக எடுத்துக்கிட்டு இதை வந்து அதை டெஃபினேஷனை எடுத்துக்கிட்டு இதை தியரம்னு ப்ரூவ் பண்ணாலும் ப்ரூவ் பண்ணுவாங்க.